வசனம் முதல் 24வது வசனம் வரைக்கும் நாம் கவனிப்போம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் உங்களோடு கூட நீங்கள் புதிய சிருஷ்டிகள், யூ ஆர் நியூ கிரியேஷன் என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு வருகிறேன். 2 கொரிந்தியர் 5:16-17 வசனங்கள் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Everything has been changed, brand new. எல்லாம் புதிதாக மாறி இருக்கிறது. அப்ப புதிதான சிருஷ்டிகளாய், புதிய மனிதர்களாய் அல்லது புதிய வாழ்க்கையை தொடக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அந்த புதிதான காரியம் எங்கு இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, அது எங்கு இப்பொழுது முழுமையாய் நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ரோமர் 12 அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் கவனித்துக் கொண்டு வருகிறோம். அதுல முதலாவது வசனம் ரோமர் 12:1 இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்புக் கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. அதுதான் கொஞ்சம் கவனிக்கிறோம். புது சிருஷ்டிகளாக இருக்கிறவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எப்படி ஆராதிக்கிறார்களாம்? தங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து என்ன பண்ணுகிறார்களாம்? ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது என்றால் என்ன? அதுதான் இங்க கேள்வி. சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது என்றால் வெறும் சரீர பிரகாரமான மாற்றம், சரீர பிரகாரமான உருமாற்றம், சரீரத்தில் ஏதோ ஒரு விதமான ஒரு புதிய சிருஷ்டியின் அனுபவம், இது போலலாம் கிறிஸ்துவத்தில் இல்லை. ஆனால் கிறிஸ்துவத்தில் காண்பிக்கப்படுகிறது. ஆனால் வேதத்தின்படி கிறிஸ்துவத்தில் இல்லை. ஏனென்றால் மனிதன் வெறும் சரீரமாக இல்லை, மனிதன் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறான். அப்ப அவனுடைய முதலாவது மாற்றமும் அவனுடைய முதலாவது தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியமும் உறவும் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. இட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்பிரிட். ஒரு மனிதன் மனம் திரும்புகிறான், ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான், ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறான் என்றால் அவனுடைய மாற்றம் அல்லது அவனுடைய அந்த புதிய அனுபவம் என்பது அவனுடைய ஆவியில் தான் முதலாவது உண்டாகிறது. இரண்டாவது தான் மனம், மூன்றாவது தான் சரீரம். அப்ப முதலாவது உண்டாக வேண்டிய இந்த உள்ளம் அல்லது ஆவி என்று சொல்லப்படுகிற நம்முடைய இருதயம், இது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், இதிலிருந்து தேவனுக்கு நாம எப்படி முழுமையான ஆராதனையை செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்பதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அடுத்த வாரம் அதை குறித்து இன்னும் விளக்கமா போதிக்கலாம். ஆனா இன்னைக்கு சில காரியங்கள் அதில் கவனிக்க இருக்கிறோம். என்ன காரியம் அது? இந்த ஆவி ஆத்மா சரீரம் என்று சொன்ன போது இந்த ஆவிதான் பாருங்க முழுமையாக அது புதிதான ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறது. மனமும் சரீரமும் அந்த நிலையில வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். மனமும் சரீரமும் இன்னும் முழுமையான புதிதான நிலையில் வரவில்லை, அல்லது இயேசுவை போல வரவில்லை, அல்லது தேவனுடைய சாயலை மனமும் நம்முடைய சரீரமும் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆவிதான் பெற்றிருக்கிறது, அது முழுமையாய் பெற்றிருக்கிறது. நம்முடைய உள்ளம் தான் முழுமையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நம்முடைய உள்ளத்திலிருந்து தான் முழுமையாக தேவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்கிறோம், எல்லாம் நடக்குது. ஆனால் மனமும் சரீரமும் எப்படி உருமாற்றம் அடையும் அல்லது எப்படி அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்ன்றத வேதவசனம் சொல்லுகிறது. மகிமையின் மேல் மகிமை அடைந்து நீங்கள் மறுரூபமாவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இட் இஸ் a progressive statement என்றார். அதாவது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் உங்கள் மனதிலும் உங்களுடைய சரீரத்திலும் தேவனை போல மாறுவது என்பது தொடர்ச்சியாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் உள்ளம் அப்படி இல்லை. உள்ளம் என்றைக்கு நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே அது முழுமையாய், அது முழு உள்ளத்தோடு முழுமையாய் தேவனுக்கு புது சிருஷ்டியாய் இருக்கக்கூடிய உள்ளமாய் இருக்கிறது. அங்க தேவனை தவிர வேற யாருக்கும் அங்க இடம் இல்லை. அங்க தெய்வீகத்தை தவிர வேற எதுக்கும் அங்கு இடம் இல்லை. அங்க தேவனுடைய ஆவியை தவிர உள்ளத்தில் வேறு எதற்கும் அங்கு இடம் இல்லை. அதுதான் ஒரு உண்மையான ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய அனுபவமா இருக்கிறது. அப்ப உள்ளத்துல தான் பாருங்க முழுமையான ஒரு மாற்றத்தை நம்ம பெற்றவர்களா இருக்கிறோம். நம்முடைய மனதும் நம்முடைய சரீரமும் இந்த உள்ளம் புதிதாக்கப்பட்டதுனால இதுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த உள்ளம் புதிதாக்கப்பட்டிருக்கிற உள்ளம் நம்முடைய மனதையும் நம்முடைய சரீரத்தையும் ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி தேவனுடைய சாயலை நமக்கு உண்டு பண்ணி தருகிறது.
இதுல பார்க்க வேண்டிய காரியம் எபேசியர் 4வது அதிகாரத்துல ஒரு வசனம் அங்க சொல்லப்படுகிறது. 23வது வசனம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. எங்க ஆவி வந்திருக்குது? இப்ப ஒரு விசுவாசி எங்க புதுசா மாறி இருக்கிறான்? எங்க the change has been happened in his heart. ஆனா இன்னைக்கு சபை எதை கற்று தருகிறதுன்றதான் கேள்வி. இன்னைக்கு கிறிஸ்தவம் எதை கற்று தருகிறது? சபைக்கு வந்த உடனே சரீரத்தை தான் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சட்டையை மாத்தி இந்த சட்டையை போட்டியா, அந்த முடியை இப்படி போட்டியா, அந்த முடியை இப்படி கட் பண்ணியா, அந்த நகையை இப்படி கழட்டினியா. Changes they are expecting in the body. சரீரத்திலே மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் சரீரத்தின் மாற்றம் தேவை. ஆனால் மாற்றம் சரீரத்திலிருந்து ஆரம்பிக்க கூடாது. மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? புதிதான ஆவி உள்ளவர்களாகி. எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? அது ஆவினா உங்களுடைய உள்ளம், உங்களுடைய இருதயம், உள்ளத்திலிருந்து மாற்றங்கள் உண்டாக வேண்டும். இல்லைன்னா அது வெறும் நடிப்பா தான் இருக்கும், இல்லைன்னா அது கொஞ்ச நாள் தான் இருக்கும், இல்லைன்னா அது நிரந்தரமானதா இருக்காது பாருங்க. அப்ப இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவத்தை குறித்து நிறைய குறை சொல்றாங்க, ஏன் கிறிஸ்தவத்தை நிறைய கேள்வி எழுப்புறாங்க, ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு பலவிதமான பேசுகிறதை பார்க்கிறதையும் பார்க்கிறோம். ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா, they are not transformed in their heart. உள்ளத்துல எந்த மாற்றமும் இல்லை. மாற்றம் எல்லாம் வெறும் வெளிப்பிரகாரமான சரீரத்துல. அந்த வெளிப்பிரகாரமான சரீர மாற்றம் என்பது பாருங்க, அது ஒரு மத அடையாளம். அது என்ன அடையாளம்? அது நான் மத அடையாளம், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மத அடையாளம். அல்லது இன்னும் மற்ற மதங்கள் இருக்கிறது அல்லவா, அது போல மத அடையாளங்களுக்கு வேணா நீங்க வெளிப்பிரகாரமான மாற்றங்களை உண்டு பண்ணலாம். ஆனால் உண்மையான மாற்றம், தேவன் உங்களோடு தங்கி உலாவி வாசம் பண்ணி அவருடைய சாயலை உங்களுக்குள் உண்டாக்க வேண்டும் என்றால், உங்களுக்குள் ஏற்பட வேண்டிய முதல் மாற்றம் என்பது உங்களுடைய உள்ளத்தில் உண்டாயிருக்கிறது. எங்க உண்டாயிருக்கிறது? அப்ப ஒரு விசுவாசி முதல்ல அதை தான் கவனிக்கணும். என் உள்ளத்தில் நான் முழுமையாக ஆண்டவருக்கு இடம் கொடுத்திருக்கிறேனா? உள்ளத்திலிருந்து தேவனை நான் முழுமையாய் நேசிக்கிறேனா? உள்ளத்திலிருந்து முழுமையாய் தேவனை நான் ஆராதிக்கிறேனா? உள்ளத்திலிருந்து தேவனுக்குரிய எல்லா காரியங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்கிறேனா? அல்லது என் உள்ளம் அதை மறுக்கிறதான்றதை கவனிக்கணும். ஏனென்றால் உள்ளம் தான் பல நேரத்தில் கேடு உள்ளதா இருக்குது. உள்ளத்துல பல நேரத்தில் தேவனுக்கு விருப்பம் இல்லாத சித்தங்களும் விருப்பங்களும் ஆசைகளும் அங்க கொண்டு போய் பிசாசு வச்சிருக்கிறான். அது அப்படியே மனதுக்குள்ள மாறுகிறது. அது அப்ப அதனாலதான் என்ன பண்ணணும், உள்ளம் முழுமையாக தேவனுக்கு என்று இருந்தால் உங்களுடைய சரீரமும் உங்களுடைய மனமும் அது புதிதாக மாறுவது எந்த மாற்றுதலும் இல்லைங்க, அது ஆச்சரியமும் இல்லைங்க. அதான் 2வது வசனமாக ரோமர் 12 என்று சொல்றார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகிறீங்க. எது புதிதாகிறதுனாலே? மனம் தானாய் மாறாது. மனம் மாற வேண்டும் என்றால் உங்கள் உள்ளத்துல யார் இருக்க வேண்டும்? அங்க புதிதான ஆவி உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். 24, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எதை தரித்துக் கொள்ளுங்கள்? நீங்கள் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். அப்ப எங்க தரித்துக் கொள்றோம் புதிய மனுஷனை? உள்ளத்துலதான் அந்த உறுதி எடுக்கிறோம். நான் பழைய மனிதன் அல்ல, நான் விட்டு வந்த வாழ்க்கையின் மனிதன் அல்ல, நான் பழைய மத அடையாளத்தின் மனிதன் அல்ல, நான் புது மனிதனாய் இருக்கிறேன். எந்த மனிதன்? தேவ சாயலாக இருக்கிற மனிதன், தேவனை நேசிக்கிற மனிதன், தேவனை அன்பு கூறுகிற மனிதன், தேவனை ஆராதிக்கிற மனிதன், தேவனை தொழுது கொள்கிற மனிதன், தேவனுக்கு முதல் நிலையை கொடுக்கிற மனிதன். எங்க ஏற்படுகிற அந்த மாற்றம்? உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்குதாங்க. அங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பாருங்க, உங்கள் மனம் மாற ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் உங்க சரீரம் மாற ஆரம்பிக்கிறது, அப்புறம் மூணுமே சேர்ந்து தேவனுக்கு மகிமையை அது கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. சரி, இன்றைக்குரிய தலைப்பை நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய இரக்கத்தை, தயவை, அன்பை ருசிக்கும் உள்ளமா இருக்க வேண்டும். இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு. Let our heart should be taste the Lord's mercy, kindness and love. கர்த்தருடைய இரக்கத்தை, தயவை, அன்பை ருசிக்கும் உள்ளமாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உள்ளமாய் இருந்தால்தான் நீங்கள் செய்கிற ஆராதனை என்ன ஆராதனை? அது புத்தி உள்ள ஆராதனை. உள்ள ஆண்டவரை நேசிக்கல, உள்ள ஆண்டவருடைய அன்பை பெறல, உள்ளம் ஆண்டவரையுடைய இரக்கத்தை பற்றியோ அல்லது அவருடைய தயவை பற்றியோ சிந்திச்சு கூட பார்க்கலன்னா நீங்கள் செய்கிற ஆராதனை நிச்சயமே என்ன ஆராதனை கிடையாது. அது புத்தி உள்ள ஆராதனை இல்லை, தேவன் ஏற்றுக்கொள்கிற ஆராதனை இல்லை. ஆராதனை வெறும் கூடி வந்து ஆராதிக்கிறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வது, தேவனை உள்ளத்தில் ஆராதிப்பது, தேவனை உள்ளத்தில் துதிப்பது, தேவனுக்கு என்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது, இது எல்லாமே ஆராதனை தான். Offering our life is worship. நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிப்பது என்னவா இருக்கிறது? ஆராதனையாக இருக்கிறது. தேவனுடைய வழியில் நடக்க வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறோம், அதான் ஆராதிப்பது. அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய உள்ளம் கர்த்தருடைய இரக்கத்தை, தயவை, அன்பை ருசிக்கும் உள்ளமா என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே நீங்கள் செய்வது என்ன ஆராதனையாக இருக்கிறது?
புத்தி உள்ள ஆராதனை என்று அர்த்தம். சரி, இதை குறித்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் கவனிப்போம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. சரீரத்தை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்புக் கொடுக்க சொல்றாரு. அப்படி ஒப்புக் கொடுக்க சொல்லும் போது எதை வச்சு சொல்றாரு? கட்டாயப்படுத்தியா, மிரட்டியா, அல்லது எச்சரிப்பு கொடுத்தா? அப்படி சொல்லல. அங்க சொல்றார் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டுன்றார். எதை முன்னிட்டு? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன் என்றார். உங்கள் சரீரங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கப்படட்டும். ஒப்பு கொடுப்பது எதன் அடிப்படையில? மிரட்டியா, இல்ல எச்சரிப்பு கொடுத்தா, இல்ல ஆண்டவர் ஒன்னு தண்டிப்பார் என்கிற அடிப்படையில இல்ல. எப்படி ஒப்பு கொடுக்கிறீங்க? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு, அவருடைய இரக்கத்தை சிந்தித்து பார்த்து, அவருடைய இரக்கத்தை அறிந்து, அவருடைய இரக்கத்தை யோசித்து பார்த்து, அவருடைய இரக்கத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆராதனைக்கு எப்படி போறாங்க? கடவுள் தண்டிப்பார், கடவுள் போட என்ன ஏதாவது நடந்துரும், தீமை நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்ன்ற பயத்துல தான் ஆண்டவர் ஆராதிக்க வராங்க. ஹலோ, கடவுளை ஏன் தேடுறாங்கன்னு போய் கேட்டு பாருங்க. அந்த சின்ன வயசுல இருந்தே போதிக்கிற கடவுளை குறித்து தப்பாய் போதிக்கிற சில காரியங்கள், கடவுள் கண்ணை குத்துவார்ன்றதுல இருந்து ஆரம்பிக்கிற அந்த பொதுவான வழக்க முறை, அது சபைக்குள்ளும் இருக்கிறத பார்க்கிறோம். சபைக்குள்ள இருக்கிறதும் பார்க்கிறோம். அப்படின்னா அர்த்தம், நீங்க ஆண்டவரை தொழுது கொள்ளனாலும் ஒண்ணு இல்லைன்னு சொல்ல வரனா? இல்ல, அதான் கவனிக்கிறாங்க. தொழுது கொள்ள வருகிறவர்கள் நீங்கள் எப்படி தொழுது கொள்ள வரணும்? அல்லது உங்களுடைய சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுக்கிறவர்கள் எப்படி ஒப்பு கொடுக்கணும்? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. எதை முன்னிட்டு? நல்லது சொல்லுங்க. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டுன்றார். தேவனுடைய இரக்கம்னா என்ன? அந்த இரக்கத்துக்குள்ளதான் அன்பு இருக்குது, அந்த இரக்கத்துக்குள்ளதான் அவருடைய தயவு இருக்கிறது, அந்த இரக்கத்துக்குள்ள அவருடைய மன்னிப்பு இருக்கிறது. பாருங்க, இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் உள்ளம் சிந்திச்சு பார்க்கணும், இருதயம் சிந்திச்சு பார்க்கணும். அது சிந்திச்சு பார்த்து தேவனுக்கு என்று அர்ப்பணிப்பாயானால், சிந்திச்சு பார்த்து தேவனை பாடுவாயானால், சிந்தித்து பார்த்து தேவனுடைய வழிகளில் நீ நடப்பாயானால், நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை அதுவே. உள்ளம் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கல, உள்ளம் தேவனுடைய இரக்கத்தை சிந்திச்சு பார்க்கல, உள்ளம் தேவனுடைய மன்னிப்பை உணரல, உள்ளம் தேவனுடைய அன்புக்கு உண்மையா இருக்கணும்ன்ற எண்ணம் இல்லைன்னா, வெறும் வெளிப்பிரகாரமான ஒரு பயம் மனதுக்குள்ள ஏற்படுகிற சில எண்ணங்களால ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க, ஏதோ கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்க, ஒரு 10 அதிகாரம் பைபிளை படிக்கிறீங்கன்னா அதால எந்த பிரயோஜனமும் இல்லை, அதற்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் தேவன் மதத்தின் தேவன் அல்ல, உங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். எதை ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார் அவர்? எதை ஆராய்ச்சி பார்க்கிறாரு? உங்கள் உள்ளத்துல அவர் மீது அன்பு இருக்குதா? உங்கள் உள்ளத்துல அவருடைய அன்பை குறித்த புரிதல் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா? Do you have the understanding of the love of God? உள்ளத்தில் தேவனை குறித்த அன்பை குறித்த புரிதல் அங்கு உண்டாயிருக்கிறதா என்பதுதான் பார்க்கணும். பாருங்க, அதுக்கு தான் பிரசங்கம், அதுக்கு தான் இப்படிப்பட்ட கூடுகை, அதுக்கு தான் இப்படிப்பட்ட ஆலைகள் எல்லாமே. எதுக்கு? அதை எடுத்து சொல்றாங்க. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது, தேவனுடைய தயவு எப்படிப்பட்டது. இதை உள்ளங்கள் புரிந்து கொள்ளும் பொழுதுதான், உள்ளத்திலிருந்து இதை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் பாருங்க, உங்களுடைய ஆராதனை தேவனுக்கு என்று நீங்கள் அர்ப்பணித்து செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் சரி, அது புத்தி உள்ளதாய், அர்த்தம் உள்ளதாய், ஞானம் உள்ளதாய் இருக்கக்கூடிய ஆராதனையாக இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அதற்கு குறித்த சில வசனங்களை நம்ம கவனிக்கலாம். பாருங்க, 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்ப்போம். 1 பேதுரு 1:4. 1 Peter chapter 1 verse 4. 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்ப்போம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். பேதுரு சொல்லுகிறார், நம்ம மறுபடியும் எப்படி பிறந்தோம், எப்படி புது சிருஷ்டி என்று சொல்லிக் கொள்கிறோம். How we became the brand new creation. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்பதை எப்படி சொல்லுகிறோம்? எப்படி சொல்லுகிறோம் சொல்றாருன்னா, தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். எப்படி ஜனிப்பித்தாரா? நம்மை மிகுந்த அந்த கவனிக்கணும், இரக்கம், அன்பு, மன்னிப்பு, இதனாலே நீங்கள் மறுபடியும் புது சிருஷ்டிகளாய் மாறினீங்கன்றார். ஹலோ, வேற எதனாலையும் நீங்க மாறலையா? எப்படி மாறினீங்க? நீங்க புது சிருஷ்டியா? நீங்க ஏதோ நீங்க ஞானசானம் எடுத்துட்டீங்க அதனால புது சிருஷ்டி இல்லை, ஏதோ 10 அதிகாரம் பைபிள் படிச்சுட்டீங்க அதனால புது சிருஷ்டி இல்லை, ஏதோ சில பக்தியான கிரியைகளும் காரியங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்கள் புது சிருஷ்டி இல்லை, ஏதோ காணிக்க தசமாங்க கொடுத்துட்டீங்க அதனால நீங்கள் புது சிருஷ்டி இல்லை. எதனால புது சிருஷ்டி? நீங்க தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எங்க? சிலுவையில.
on the cross. சிலுவையில காண்பிக்கப்பட்ட அவருடைய இரக்கம், சிலுவையில காண்பிக்கப்பட்ட அவருடைய அன்பு, சிலுவையில காண்பிக்கப்பட்ட அவருடைய தயவு. பாவமற்றவர், பாவத்தையே எடுத்து பார்க்காத சுத்த கண்ணர் நமக்காக பாவமானார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய பாவங்களை அங்கு சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. நம் மீது வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மீது செலுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? நீங்களும் நானும் அவருடைய இரக்கத்தினால், அவருடைய அன்பினால் புதிய மனிதர்களாய் மாற வேண்டும் என்பது மட்டுமே தேவனுடைய திட்டம். புரியுதுங்களா உங்களுக்கு? கண்ணை குத்திடுவார்ன்றதுக்காக இல்லை, புது சிருஷ்டியாய் மாறணும், நான் மனம் திரும்பணும், நான் நல்ல மனுஷனா மாறணுன்றது அவர் எனக்கு ஏதோ தீங்கு செஞ்சிருவார், அவர் என்னதோ பண்ணிடுவார் எனக்கு அப்படின்ற பயத்தினால் அல்ல. அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு, அவர் சிலுவையில் எனக்கு காண்பித்த அன்பை முன்னிட்டு, அவருடைய மன்னிப்பை முன்னிட்டு, அவர் எனக்கு காண்பித்த தயையை முன்னிட்டு இந்த புது வாழ்க்கையை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். நாமும் வாழ கடனாளிகளா இருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு அடுத்த அதிகாரமே மறுபடியும் 1வது வசனத்தை இப்படி ஆரம்பிக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம். 1 பேதுரு 2:1. இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. யார் என்பதை? கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால்றார். அந்த தயைக்குள்ளதான் இரக்கம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது, எல்லா விதமான நற்குணங்களும் அதுக்குள்ள இருக்குது பாருங்க. சொல்றாரு, கர்த்தர் தயவுள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், அன்புள்ளவர் என்பதை நீங்கள் என்ன பண்ணது உண்டானால். ஆமா, நீங்கள் உங்கள் உள்ளத்துல அதை ருசி பார்க்கணும் பாருங்க. இன்னைக்கு நான் நிக்கிறேன், இன்னைக்கு நான் வாழறேன், இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன், சுகத்தோடு இருக்கிறேன், பலத்தோடு இருக்கிறேன், கடவுள் என்னை தண்டிக்கல அப்படின்னா அர்த்தம் நான் பர்ஃபெக்டா இருந்துட்டேன்னு அர்த்தமா? கிடையாது. அவர் தயவுள்ளவராக இருந்ததுனால, அவர் என் மீது அன்புள்ளவராக இருந்ததுனால, அவர் என் மீது இரக்கமுள்ளவராக இருந்ததுனால, அவர் என்னை மன்னித்ததுனால நீங்களும் நானும் இன்றைக்கு என்ன பண்ணுகிறோம்? வாழுகிறோம், சுகத்தோடு இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம், அவருடைய சித்தத்தை செய்ய இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். வேற எந்த விதமான உங்களுடைய தனிப்பட்ட சுய நீதியினாலும் அல்ல, உங்களுடைய பரிசுத்தத்தினால நீங்க வாழல, தேவனுடைய இரக்கத்தினால் வாழறீங்க. எதனால் வாழறீங்க நீங்க? அது உள்ள ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு பார்க்கணும். காலையில் எழுந்துக்கும் போது கண்ணை திறக்கிறேன், புது நாளை நான் பார்க்குறேன். எப்படி நைட்டு சீக்கிரமாக படுக்க போயிட்டேன், நல்ல உணவாக சாப்பிட்டேன், ஆரோக்கியமாக என் உடலை வச்சுக்கிட்டேன் அப்படின்றது மட்டுமா? இல்லை. ஜீவன் தேவனுடையது பாருங்க. அந்த ஜீவனை கொடுத்துருக்கிறாருன்னா எப்படி கொடுத்துருக்கிறார்? நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்ததுனால இல்லை, அவருடைய அன்பு பர்ஃபெக்டாக இருந்தது, அவருடைய இரக்கம் பர்ஃபெக்டாக இருந்தது, அவருடைய தயவு பர்ஃபெக்டாக இருந்தது. அதனால நீங்கள் அடுத்த நாளை காண்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகள் உண்டாகிறது. அந்த நன்மைகள் எதனால் உண்டானது? நீங்கள் எதுவும் நல்லதெல்லாம் செஞ்சிட்டீங்க, புண்ணியம் கட்டிக்கிட்டீங்க, புண்ணியமாக செஞ்சிட்டீங்க, உங்கள் கை தாராள குணம், கை சுத்தம், இந்த லாங்குவேஜில் நம்ம ஊரில் இருக்கு இல்லையா, இதனால உங்களுக்கு நல்லது நடக்குதா? இல்லை. எவ்வளோ புண்ணியம் செஞ்சவங்களாம் ஆண்டியாகி போண்டியானெல்லாம் பார்த்துருக்குறேன் நான். ஒன்றும் இல்லாமல் நடுத்தருக்கு வந்த ஆள்லாம் இருக்கிறான். ஆனால் ஏன் அப்படி ஆகலை? ஏன் அப்படி நடுத்தவர்களுக்கு ஒன்றும் வரல? நீங்கள் ஏன் வர முடியாது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? சங்கீதக்காரன் வயது சென்ற காலத்தில், 70 வயது சென்ற காலத்தில் அவன் ஒரு சங்கீதத்தை எழுதுறான் பாருங்க. எழுதும் போது அந்த அனுபவம், 70 வயசு அனுபவம், அந்த 70 வயது அனுபவம் எப்படி இருக்குதுன்னா, இஸ்ரவேல் முழுக்க பார்க்குறான், இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்தான், இஸ்ரவேல் குடும்பங்களை அவன் பார்த்தான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த 70 வருட அனுபவத்தை அவன் எழுதும் போது ஒரே வார்த்தையில் எழுதுறான், நான் இளைஞனாக இருந்தேன், இப்ப வயது சென்று முதிர்ந்தவனானேன், ஆனால் நீதிமானின் சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிந்ததை நான் கண்டதில்லை என்றான். எதை பார்த்ததில்லை நான்? ஆமா, நான் சின்ன பையனா இருந்திருக்கிறேன், வாலிபனா இருந்திருக்கிறேன், இப்ப வயது சென்றவனா இருக்கிறேன். ஒண்ணு மட்டும் நிச்சயம், என்னது? இந்த 3 கட்டத்திலும் நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்தது என்பதை நான் பார்த்திருக்கிறேன். நடுத்தருக்கு நான் பார்த்ததே இல்லை நீதிமானின் சந்ததி. எந்த சந்ததி அது? எதனால நீதிமான்றது ரோமர் சொல்லுது, by believing the Christ and his cross. கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாக நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்து இயேசு எனக்காக பாவமானார், எனக்காக சாபமானார், அதனால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய ரத்தம் என்னை சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்திருக்கிறது, அதனால நான் நீதிமானா இருக்கிறேன். அந்த நீதிமானா இருக்கிற எனக்கும் சரி, என் பின்வரும் சந்ததிக்கும் சரி, அவைகள் அப்பத்துக்கு இறந்து திரிவது இல்லை. அதனாலதான் நடுத்தருக்கு வரல. அதனாலதான் பவுல்ல தைரியமா போதிக்கிறார், வாரி இறைத்தான்றார். எப்படி இறைத்தான் அவன்? வாரி இறைத்தான்றார். கஞ்சத்தனம் பண்ணினான், பிசினித்தனம் பண்ணினான், எப்பவுமே கையில ஒன்றும் இல்லைன்னு பேசலாமே. ஸ்பேரிங்லி கிவ்னு ஆங்கிலத்தில் இருக்குது. கைகளை விரிவாய் திறந்தான் இருக்குது. அப்படி திரிந்தவன், அப்படி திறந்தவன், அப்படி கொடுத்தவன்,
30, 60, 100 என்ன பண்ணுகிறானாங்க, பலன் பெற்றுக் கொள்றான். அவர் தான் எழுதுறாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பெருக விதைக்கிறவன் நடுத்தரில் வரமாட்டான், பெருக விதைக்கிறவன் நடுத்தரில் போயிட மாட்டான், ஒண்ணு இல்லாம போயிட மாட்டான், ஆண்டியா போயிட மாட்டான், ஒண்ணு இல்லாத தலையில துண்டு போடுற ஆளா மாற மாட்டான். ஏன்? பெருக விதைக்கிறவன் பெரிய தேவனாலே ஆசீர்வதிக்க படுவான் என்பதுதான் நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம். நம்புறீங்களா நீங்க? அதை வசனம் அப்படிதான் சொல்லி இருக்குது, நீதிமானின் சிரசின் மேல் அவருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. எங்க தங்கி இருக்கிறது? நம்ம லாங்குவேஜில் சொன்னா தலையெழுத்துன்னு சொல்றோம் இல்லையா? ஏன் தலையெழுத்து என்ன? உங்க தலையெழுத்து என்ன? நீதிமானா இருந்தாலும் உங்கள் தலையெழுத்து தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் தங்கி இருக்கும். யாருடைய ஆசீர்வாதம்? 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 தோல்விகள் இருக்கலாம், 1000 கடன் பிரச்சனை இருக்கலாம், 10,000 EMI இருக்கலாம். ஆனால் என் தலையின் மேல் எழுதப்பட்ட தலையெழுத்து என்னது? ஆசீர்வாதம் என்கிற தலையெழுத்து. என்ன தலையெழுத்து இருக்கிறது? எனக்கு ஆசீர்வாதம் என்கிற தலையெழுத்து தான் என் தலையெழுத்து. நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப அதனாலதான் பாருங்க சொல்றார், கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். எதை ருசி பார்க்கணுன்றாரு? ஆமா, உங்க சரீரத்துல நீங்க உணவை உட்கொள்றீங்க, ருசியான ஒரு உணவை சாப்பிடும் போது உங்க சரீரம் முழுக்க மகிழ்ச்சியை காண்பிக்குது, வெளிப்படுத்துது. அந்த ருசியான உணவு பாருங்க, அந்த உணர வைக்கிறது அந்த நாக்கு தான், சின்ன அவயம் தான். அந்த நாவு தான் அந்த சுவையை உணர வைக்குது பாருங்க. அந்த அவயம், சின்ன அவயம் உணர வைக்கிற அந்த உணர்வு முகத்துல வெளிப்படுது, கையில வெளிப்படுது, காலில் வெளிப்படுது, உடல் முழுக்க என்ன பண்ணுது, சில நேரத்தில் வெளிப்படுகிறத பார்க்குறோம். சென்னை இது ஃபாரின் கண்ட்ரியில் பாருங்க, ஒரு ஹோட்டலில் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான். ஆர்டர் பண்ணி சாப்பிடும் போது பாருங்க நல்லா இருக்குது டேஸ்டா. ஒரு வாலிப பையன் எழுந்து நின்று சத்தமாக கேட்குறான், who made this chicken? யார் இந்த சிக்கனை செஞ்சது அப்படின்னு கேட்குறான். அவன் கேட்குறத பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்குது, கரப்பாம்பூச்சி ஏதோ விழுந்திருக்கும் போல இருக்குது, இல்லை ஏதோ உப்பு அதிகமாக போட்டிருப்பான் போல இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது அவன் கேட்குறது. அந்த வெயிட்டர் எல்லாருமே பயந்துட்டாங்க ஒரு கட்டத்தில். என்னன்னு கேட்டா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான் பாருங்க, ஐ லவ் திஸ் சிக்கன்றான். எழுந்து நின்று அப்படி சொல்ல அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உட்காந்து 100கணக்கான பேர் கையை தட்டி விசில் அடிச்சு ஹோட்டலுக்குள்ள நடக்குது. இது ஏன்? அந்த ருசி நாவல பட்ட உடனே பாருங்க, அது முழுமையாய் தன் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை என்ன பண்ணுதாங்க, வெளிப்படுத்துகிறது. சரீரத்துல சொல்றேன், இது வெறும் சரீர பிரகாரமான மகிழ்ச்சி. ஆனா உள்ளம்னு ஒண்ணு இருக்குது பாருங்க. இந்த உள்ளம்னு ஒண்ணு சொல்றோம்லையே, இந்த உள்ளத்தில் ஏற்படுகிற மகிழ்ச்சி தான் பாருங்க உங்கள் மனதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. எப்படி நாவலப்படுற அந்த சுவை உங்க சரீரம் முழுக்க அந்த மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிறதோ, அதே போல் உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த ருசி, உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த ருசி, அந்த டேஸ்ட் பாருங்க, உங்கள் மனம்னா அதுதான் சிந்திக்கிறது, யோசிக்கிறது, விருப்பப்படுகிறது, ஆசைப்படுகிறது, சோர்ந்து போகிறது, கவலைப்படுகிறது, இதெல்லாமே இந்த மனதில் தான் நடக்குது, மைண்ட்ல. இந்த மைண்ட் எப்படி மகிழ்ச்சி ஆகுறதுனா, பிரியாணி சாப்பிட்றதுனால மைண்ட் மகிழ்ச்சி ஆயிடாது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இறந்து போயிட்டாங்க, உங்களுக்கு முன்னாடி கொண்டாந்து உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி வைக்கிறாங்க, அதனால மைண்ட் சந்தோஷம் ஆயிடுதா? ஆகாது. ஏன்னா அது வெறும் சரீரத்துக்கான சந்தோஷம், சரீர பிரகாரமான ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஆனால் உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவது எது? அதான் புரிஞ்சுக்கணும் நீங்க. இந்த அறிவில்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா புசிப்பும் குடிப்பும்ன்ற ரேஞ்சில் போயிட்டு இருப்பான். ஆனால் மனதுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவது எது? உங்களுடைய உள்ளம், உங்கள் உள்ளத்திற்கு ஆவியானவர், உங்கள் உள்ளத்தில் நீங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், இதுதான் உங்கள் மனதுக்கு என்ன பண்ணுகிறது? மகிழ்ச்சியை கொண்டு வரும். அப்ப மனம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? உள்ளத்துல கொண்டு வரணும். உள்ளம் எதை ருசி பார்க்கணும்? தேவனுடைய தயவை ருசி பார்க்கணும். எதை ருசி பார்க்கணும்? அங்க உள்ளம் ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, நடக்கும் போதும் சரி, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சரி, கர்த்தருடைய தயவை ருசி பார்க்கிற உள்ளமாக இருக்க வேண்டும். அதனாலதான் பேதுரு அப்படி ஆரம்பிக்கிறாரு, இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். என்ன பார்த்தது உண்டானால்? எப்படி சாப்பாடை நாம ருசி பார்க்குது, அது மாதிரி உள்ளம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய தயவை என்ன பண்ணணும்? ருசி பார்க்கணும். ஜீவனோடு வைத்திருக்கிறத ருசி பார்க்கணும், பலத்தோடு வைத்திருக்கிறத ருசி பார்க்கணும், தேவன் செய்த நன்மைகளை யோசித்து ருசி பார்க்கணும். அப்படிப்பட்ட உள்ளமா இருந்தால் என்ன செய்யும்? 2-3 வசனங்களை பாருங்க. சகல துர்க்குணங்களையும், சகல கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருப்பீர்கள்? நீங்கள் வாஞ்சியாயிருங்கள். உள்ளம் தேவனுடைய தயவை ருசி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, நாங்க என்ன மாற்றம் உண்டாயிடுது? தீமையை வெறுக்க ஆரம்பிச்சிருந்தாரு. சகல விதமான புறங்கூறுதலையும், துர்குணத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகல புறங்கூறுதலையும் அது ஒழித்து விடுகிறது. எதனால? ஆண்டவர் தண்டிப்பார்ன்றதுனாலயா?
ஆண்டவர் என்னை நரகத்துக்கு அனுப்பிடுவார்ன்றதுனாலயா? அதெல்லாம் கடைசியா நடக்க போறது. இப்ப ஏன் ஒழிச்சிடுறீங்க? ஏன் துர்குணம் வேணாம்னு நினைக்கிறீங்க? ஏன் இப்ப வந்து கபடு வேணாம்னு நினைக்கிறீங்க? வஞ்சனம் வேணாம்னு நினைக்கிறீங்க? பொறாமை வேணாம்னு நினைக்கிறீங்க? ஏன் அவைகள் உள்ளத்துல இருந்து அதை எடுத்து போடணும்னு பாக்குறீங்கன்னா, ஏனென்றால் உள்ளம் தேவனுடைய தயவை ருசி பார்க்கிறது. உள்ளம் எதை ருசி பார்க்கிறது? ஒரு மனுஷனுக்கு நம்ம தீமை செய்யணும்னு யோசிக்கிறோம்னு வச்சுப்போமே, ஆனா தீமை செய்ய முடியல, தீமை செய்ய வேண்டாம் அப்படின்ற நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஏன் தள்ளப்படுறோம்? ஏன்னா அந்த மனுஷனுக்குள்ள அல்லது அந்த மனுஷன் செய்த நன்மைகள் என்ன பண்ணணும்? நீங்க சிந்திச்சு பார்க்கிறவங்களா இருந்தீங்கன்னா, you won't do the evil thing to him. அவனுக்கு என்ன பண்ண மாட்டீங்க? நீங்க தீமையை செய்ய மாட்டீங்க. அதே போலதான் ஏன் இப்ப நான் உலகத்துல தீமையை செய்வதில்லை? ஏன் அவைகளெல்லாம் ஒழிக்க பார்க்கிறேன்? ஏன் பாவத்திலிருந்து விலக பார்க்கிறேன்? ஏன் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட பார்க்கிறேன்? ஏன் அதை மனம் விரும்புகிறது? உள்ளம் அதை ஏன் விரும்புறதுன்னா, உள்ளத்துல கர்த்தருடைய தயவை ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எதை ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்? நானு பாவியாய் இருந்த என்னை நீதிமான் ஆக்கினவர் அவர். அசுத்தமாய் இருந்த என்னை பரிசுத்தனா ஆக்கினவர் அவர். ஒன்றுமில்லாத என்னை அவருடைய நன்மையினால் நிரப்பினவர் அவர். இந்த தயவை, இந்த அன்பை உள்ளம் ருசி பார்க்க சகலவித துர்குணத்தையும் கபடத்தையும் புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு வேலைக்கு வந்துடுறோம். என்ன வேலை அது? எப்படி ஒரு குழந்தை தாய்ப்பாலின் மேல ஆர்வம் உள்ளதாய், ஆசை உள்ளதாய், வாஞ்சி உள்ளதாய், அதை அழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய தாகமும் ஆர்வமும் அதுக்கு இருக்குதோ, அதே போல ஒரு விசுவாசிக்குள்ள திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சி வந்துருது. இப்ப ஏன்னா இந்த வசனம் தான் என்ன பண்ணுது? அவனுக்குள்ள தேவன் யார், தேவனுடைய கிரியைகள் என்ன, தேவனுடைய அன்பு என்ன, தேவனுடைய தயவு என்ன, இது எல்லாவற்றையும் புரிய வைப்பது தேவனுடைய வசனம் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்றார். அந்த பிழைப்புன்றது பாருங்க, இதை சம்பாதிச்சு, இதை சேர்த்து வச்சு, இதை வீடு கட்டின, இதை கார் வாங்கின, பங்களா வாங்கினு இல்லை. ஒவ்வொரு நாளும் சமாதானத்தோடு இருந்தேன், ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு இருந்தேன், ஒவ்வொரு நாளும் இருளின் மத்தியிலும் கூட நான் இதை கடந்து வருவேன். உருவன் நடந்து அழுகின் நீரூற்றி உருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வேன். இந்த நம்பிக்கை உள்ள ஒரு மனம் பாருங்க, அதான் பிழைத்திருக்கிற மனம், அதான் வாழ்ந்திருக்கிற மனம். சிம்பிளா சொன்னா, எந்த உள்ளம் நம்பிக்கை உள்ளதா இருக்கிறதோ அந்த உள்ளமே வாழ்ந்திருக்கிற உள்ளம். அந்த மனுஷன் தான் ஜீவனோடு இருக்கிறான். இல்லைன்னா அவனுக்கு வேற ஒரு பேர் இருக்குது, நடைப்பினம்னு பேர். அவனுக்கு உயிரோடு நடமாடிக்கிட்டு இருக்கிறான், நடக்கிறான், போறான், வரான், ஆனா அவனுக்குள்ள எந்த நம்பிக்கையும் இல்லை. ஒரு பிணம் எப்படி எதையும் செயல்படுத்த முடியாததா, எந்த செயலமற்றதா இருக்குதோ, அதே போல அவனுடைய வாழ்க்கையிலும் எந்த வெற்றியும், எந்த ஜெயமும், எந்த சந்தோஷமும், மகிழ்ச்சியும் எதுவுமே அவனுக்குள்ள இருக்காது, நம்பிக்கையும் இருக்காது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு கிறிஸ்தவன் தள்ளப்படுறான்னா காரணம் என்ன? உள்ளத்தை சரியாக்கல, உள்ளத்துல தேவனுடைய தயவை நினைச்சு பார்க்கல, உள்ளம் தேவனுடைய தயவை குறித்த அறிவு அங்கு உண்டாகல. அதனாலதான் சொல்றாரு, திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருங்கள்? நீங்கள் வாஞ்சையா இருங்கள். ஏன்னா அந்த கலங்கம் இல்லாத ஞானப்பால் தான், அந்த பரிசுத்தமான ஞானப்பால் தான் தேவனுடைய அன்பை, தேவனுடைய தயவை, தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய மன்னிப்பை உங்களுக்கு என்ன என்பதை உணர்த்துகிறது. உங்களுக்கு உள்ளத்துல பேசணும்னா தேவனுடைய வார்த்தை தான். வேற எதுவும் உள்ளத்துல போய் உங்களுக்கு நற்கிரியைகளை செயல்படுத்த முடியாது. உலகத்தில் நிறைய பேர் இந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் இதெல்லாம் பேசுறாங்க பாருங்க, பாசிட்டிவ் வைப்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஆனா அது எதுவுமே உள்ளத்தை போய் பாதிக்காது, மனதுக்கு பாதிக்கும், அவ்வளவுதான். அந்த டைமுக்கு நல்லா இருக்கும் மனதுக்கு, அவ்வளவுதான். ஆனா உள்ளத்துல நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி, நிரந்தரமான ஒரு சந்தோஷம், நிரந்தரமான ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும் என்றால் உள்ளம் தேவனுடைய தயையை என்ன பண்ணிருக்கணும்? அது ருசி பார்த்திருக்க வேண்டும். நம்புறீங்களா நீங்க? அதை ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது காரியத்துல, இந்த தேவனுடைய தயையை ருசி பார்க்காத தேவனுடைய பிள்ளை ஒருத்தன், இன்னொருத்தன் உலகத்தை ருசி பார்த்துட்டான். ருசி பார்த்த பிறகு ஒரு கட்டத்துல அந்த உலக ருசி அவனுக்கு கசந்து போகிறது. அது ஒண்ணு இல்லைன்னு தெரியும் போது அந்த இடத்துல அவன் தேவனுடைய அன்பை, தயவை ருசி பார்க்கிறான். அப்படி ருசி பார்க்கிறான். தப்பு செஞ்சுட்டு ஒருத்தன் ருசி பார்க்கிறான் பாருங்க, அவனுடைய மாற்றம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இன்னொருத்தன் எந்த தப்புமே செய்யல, ரொம்ப நல்லவன். ஆனா அவன் பாத்தீங்கன்னா தேவனுடைய தயவையே ருசி பார்க்கல. உள்ளத்துல அவனுக்குள்ள எவ்வளவு பெரிய குரோதங்களும், அவனுக்குள்ள எவ்வளவு கபடும், அவனுக்குள்ள எவ்வளவு வஞ்சகங்களும், எவ்வளவு பொல்லாத விஷயங்களும் அவனுக்குள்ள இருந்ததுன்றது கவனிப்பு. ஏன்னா இந்த ரெண்டு விதமான மக்கள் தான் உலகத்துல, முக்கியமா சபைகளில, கிறிஸ்தவ வாழ்க்கையில, கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு விதமான மக்கள் தான். அதை குறித்து பார்க்கலாம் பாருங்க. எடுத்துக்கொள்ளும் லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 17 முதல் நாம் கவனிப்போம். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 15வது அதிகாரம், லூக்கா 15, 17 முதல் 24 வரைக்கும். லூக் சாப்டர் 15 verse 17 to 24. ப்ராடிகல் சன் இல்லையா, இளைய குமாரன், அவனுடைய கதை. இந்த கதையில இயேசுதான் சொல்றாரு, இது
சொல்லும் பொழுது எதுக்காக சொல்றாரு? உள்ளம் எப்படி இருக்குது? ஒரே வீடு, ஒரே அப்பா, ஒரே விதமா நடத்துறாரு. ஆனா 2 பிள்ளைங்களுக்குள்ளேயும் 2 விதமான உள்ளம் இருக்கிறத பார்க்க முடியுதாங்க. பார்க்கலாம் பாருங்க. 17 என்ன நடக்குதுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால முதல்ல இருந்து நான் படிக்க போறது இல்லை இல்லையா? அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த இளைய குமாரன் அப்பாவுடைய சொத்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். அவனுடைய மைண்ட் செட் என்னன்னா, கடவுளு கூட இருந்தா சந்தோஷமா இருக்க முடியாது, சந்தோஷமே இல்லை கடவுளுக்குள்ள. கடவுளுக்குள்ள இருக்கிற சந்தோஷனால ஏதோ சர்ச்சைக்கு போறது, பாட்டு பாடுறது, பைபிள் படிக்கிறது இதுதான். ஆனா உலகத்துல பார்த்தா பல சந்தோஷங்கள் இருக்குது. அதனால நான் வளர்ந்து வந்த காலத்துல கூட அப்படி யோசிச்சிருக்கிறேன். சபைக்குள்ள இருந்தா அதை செய்ய முடியாது, அதை செஞ்ச சபைக்குள்ள இருக்க முடியாது. ஸோ பெட்டர் சபையை விட்டு வெளியே போயிட்டு தான் பெஸ்ட். போயிருக்கிறேன் நான் வாலிப வயசுல. போங்க வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு சினிமா பாட்டு வாசிக்கணும், சபைக்குள்ள இருந்தா வாசிக்க முடியாதுன்றீங்க. முடிய நீளமா வளர்க்கணும், சபைக்குள்ள இருந்தா வளர்க்க முடியாதுன்றீங்க. ஸ்டைல ஜீன்ஸ் பேண்ட் போடணும், சபைக்குள்ள இருந்தா அது செய்யக்கூடாதுன்றீங்க. கலர் ட்ரெஸ் போட்டுன்னு வரலான்னு பார்த்தா சபைக்குள்ள போட்டுன்னு வரக்கூடாது, ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டுன்னு வரணும்ன்றீங்க. எந்த சந்தோஷமும் இருக்கக்கூடாதுன்றீங்க. அதனால உலகத்துக்கு போயிடுறேன் போயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன் நான். இளையகுமாரன் அப்படிதான் கிளம்பிட்டான். போங்க, இந்த அப்பா கூட இருந்தால் எதுவும் வேலைக்கு ஆகாது, இவர் கூட இருந்தால் எந்த மகிழ்ச்சியும் கிடையாது, எந்த சந்தோஷமும் கிடையாது. ஆனால் இவன் செஞ்சது ரொம்ப டூ மச். இவன் முழுக்க முழுக்க அப்பாவையும் அப்பாவுடைய அந்த பிரச்சனத்தையும் ஒதுக்கிட்டு சேர்றான் பாருங்க நண்பர்கள். அவனுடைய பாயிண்ட் எல்லாமே என்னன்னா, இவன் காசை கரைச்சி இவனை ஓட்டாண்டி ஆக்கி இவனை கடைசியை பண்ணி மேய்க்கிற நிலைமைக்கு தள்ளக்கூடிய நண்பர்களோட போய் சேர்றான். அதான் பிரச்சனைங்க. ஆண்டவர் விட்டு விலகுறதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு இதுதான் பிரச்சனை. நீங்க விலகுன அடுத்த நேரமே, அங்க எப்படி இந்த விளக்கு அணைச்ச அடுத்த நேரமே, லைட் ஆஃப் பண்ண அடுத்த நேரமே இருள் சட்டுன்னு வருதோ, அதே போல ஆண்டவர் விட்டு விலகுன அடுத்த நேரமே அங்க துன்மார்க்கமான கிரியைகளும் துன்மார்க்கமான நண்பர்களும் உறவுகளும் என்ன பண்ணிட்டு அங்க அவனை சூழ்ந்து கொடுது. அவனை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்குது. அவனை கடவுளுக்குள்ள வராம பாத்துக்கிறது எப்படி அப்படின்ற உலக காரியங்களை நோக்கி அவனை பிஸியா வச்சுக்க பாக்குது. பணம் சம்பாதிக்கிறது எப்படி, வீடு கட்டுறது எப்படி, கார் வாங்குறது எப்படி, பந்தாவா வாடுறது எப்படி, பெருமையா ஆடுறது எப்படி, இதெல்லாம் தான் வாழ்க்கை நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். கிறிஸ்தவர்கள் கூட கிடையவே கிடையாது. நேற்று கூட ப்ராமிஸ் வேர்ட் ப்ரேயர்ல பேசியிருந்தோம் இல்லையா? கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும். யார் உங்களை மேன்மைப்படுத்தணும்? உங்களை God has to lift you. God has to glorify you. உங்களை நீங்களே மேன்மைப்படுத்தினால் நீங்கள் பிசாசுகள். ஹலோ, பிசாசுடைய தன்மை என்ன? கடவுளுக்கு பிசாசுக்கு என்ன பிரச்சனை? தேவனுடைய தூதனாக இருந்தவன் ஏன் வானத்திலிருந்து தள்ளப்பட்டான்? ஏன் அசுத்தாவியா இருக்கிறான்? ஏன் தீமை செய்கிறவனா இருக்கிறான்? ஏன் அப்படி மாறினான்? காரணம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன? தேவன் தராத மகிமையை அவன் எடுத்துக்கொண்டான். தேவன் தராத மகிமையை தனக்குரியதா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டான். அதான் பிரச்சனைங்க. வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அவனுக்குள்ள. அவன் எந்த பாவத்தையும் அன்னைக்கு செய்யல. தேவன் அவனுக்கு மகிமையை கொடுத்திருந்தார். ஆனா அந்த மகிமை அவனுக்கு பெருசா தெரியல. இவனாகவே தேவன் கொடுத்த மகிமையை வைத்து இவனாகவே ஒரு மகிமையை பில்டப் பண்ணி பண்றான் பாருங்க. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போறதுக்கான காரணம்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி புரிதல் இல்லாததான். கர்த்தருடைய தயவை உள்ளத்துல புரிதல் இல்லாதனால்தான் விசுவாசியா இருக்கட்டும், ஊழியக்காரனா இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே இவ்வளவு மோசமா போறதுக்கான காரணம் அதுதான். இந்த சம்பவம் அதுதான் எடுத்து போதிக்குது நமக்கு. இளையகுமாரன் வேலைக்கு போயிட்டான், அப்பா விட்டு வேலைக்கு போயிட்டான், தூர தேசத்துக்கு போயிட்டான், தவறான நண்பர்களோட சேரான். ஏன்னா பணம் இருக்குது, கண்டிப்பா சேருவாங்க. சேர்ந்த உடனே மனம் போன போக்குல எல்லாத்தையும் செலவு பண்றான். எல்லாம் செலவழித்த பின்பு அங்க ஒரு கட்டம் வருது. என்ன கட்டம் அது? அப்பா இல்லாம வாழ முடியாது, அப்பாவுடைய தயவு இல்லாம, அப்பாவுடைய பாதுகாப்பு இல்லாம, அப்பாவுடைய நிலை இல்லாம நம்ம வாழவே முடியாதுன்ற உணர்வும் அறிவும் அவனுக்கு வந்துடுது. ஒரு கட்டத்துல வாழ்க்கை அதை போதிக்குது அவனுக்கு. போதிச்ச அடுத்த நிலையை என்ன பண்றான் அவன்? அங்கிருந்து சிந்திச்சு பார்க்கறான் பாருங்க. அங்கிருந்து நம்ம பார்க்க போறோம். அங்கிருந்தா அந்த தயவு, கர்த்தருடைய தயவு என்னன்றதை புரிஞ்சுக்கலாம். லூக்கா 15:17 பாருங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, எது தெளிந்த போது? இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு அதான் தெரியணும். நீங்க நிறைய ஊழியக்காரங்களுக்கு அதான் தெரியணும். எது தெரியணும்? அங்க புத்தி தெரியணும். புத்தி தெளிஞ்சா ஒண்ணு தெளிஞ்சிடும். என்ன தெரியுதாங்க? அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. அப்பாவுடைய அன்பு என்னன்றது புரியுது. புத்தி தெளிஞ்ச எது புரியுது? இப்ப அன்பு நன் புரியுது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? புத்தி தெரியாத விசுவாசிக்கும் புத்தி தெரியாத கிறிஸ்தவனுங்க தான் பழி வாங்குதல், அதுக்கப்புறம் இந்த புறங்கூறுதல், இந்த மாதிரி படிச்சோம் பாருங்க. இந்த மாதிரியான கிரியைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் உலக மக்கள் செய்யறதெல்லாம். புத்தி தெரிஞ்ச கிறிஸ்தவன் எதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? கர்த்தருடைய தயவு எப்படிப்பட்டதுன்றதை பார்க்கறான், அப்பாவுடைய குணம் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கறான். அவன் புத்தி தெளிந்த போது அவன் புத்தியில என்ன உரைக்குது?
எங்க அப்பா கிட்ட கூலிக்காரனா வேலை செய்யறவங்களுக்கு கூட எங்க அப்பா அவங்களை எப்படி பாத்துக்கிறாருன்னா பூர்த்தியான சாப்பாடு கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு அவருக்கு? எங்க அப்பாவுடைய குணம் அப்படி, எங்க அப்பாவுடைய மனம் அப்படி. கூலிக்காரரு கூட அவர் பட்னியை வைக்கிறது இல்ல, பட்னியை வைக்கிறது மட்டும் இல்ல, அவங்கள பூர்த்தியாய் பார்த்துக்கிறார். He treat them perfectly. எங்க அப்பா அவங்களை எப்படி பார்த்துக்கிறாரு? பெர்ஃபெக்ட்டா, ஒரு பிள்ளையை பார்த்துக்கிற மாதிரி, ஒரு குழந்தைய பசி இல்லாம பார்த்துக்கிற மாதிரி, குழந்தைக்கு தேவையானதுக்கும் அதிகமாக கொடுத்து பார்த்துக்கிற மாதிரி வேலைக்காரர்களை அல்லது கூலிக்காரர்களையே எங்க அப்பா அப்படி பார்த்துக்கிறாருன்னா புத்தி எப்படி போகுது பாருங்க. அப்போ ஒரு விசுவாசிக்கு, ஒரு கிறிஸ்துவனுக்கு அந்த புத்தி தான் வரணும். இந்த உலகத்துல துன்மார்க்கனையே வாழ வச்சிருக்கிறார்னா, ஹலோ, துன்மார்க்கு, திருட, பொய் சொல்றவன், ரொம்ப மோசமா நடந்துக்கிறவன், இவனாமே வாழ்ந்திருக்கிறானா, தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நான், அவரை தேடுகிற நான், அவருடைய சமூகத்தை நாடுகிற நான் அழிவது எப்படி? என்ன போய் அழிப்பார் அவரு? அறிவு இருக்கிறவங்க யாரும் அப்படி யோசிக்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன? விலைக்கு போயிட்டா பாதுகாப்பு இல்லை, அவ்வளவுதான். விலைக்கு போயிட்டா செக்யூரிட்டி இல்லை, அவ்வளவுதான் பிரச்சனைங்க. விலைக்கு போயிட்டா தேவனுடைய தயவை விட்டு விலைக்கு போயிடுறீங்க, பாதுகாப்பை விட்டு விலைக்கு போயிடுறீங்க, அதுதான் பிரச்சனையே தவிர மற்றபடி ஆண்டவர் உங்களை தேடி வந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே மற்றது எல்லாமே உலகத்திலே இருக்கிறது. ஹலோ, அப்ப புத்தி தெளிந்த உடனே பாருங்க, இளையகுமாரன் அவனுடைய மனதில் படுறது எதுனா, எங்க அப்பா ரொம்ப கண்டிஷன் ஆனவர், எங்க அப்பா திருப்பி சேப்பாரான்னு தெரியல, எங்க அப்பாவுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, அவர் மூடு எப்படி இருக்குன்னு தெரியல, தான் யோசிக்கல. எங்க அப்பாவுடைய வீட்டில் வேலை செய்யற வேலைக்காரர்கள் கூட பூர்த்தியான சாப்பாடு உண்டா இருக்கிறது. எங்க அப்பா வேலைக்காரங்களை கூட நல்லா பாத்துக்கிறவர். அன்பு, கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை உள்ள நம்பினது இப்ப ருசி பார்க்க ஆரம்பிக்குது. பணம் எல்லாம் போன பிறகு ருசி வருது, இப்ப நண்பர்கள் எல்லாம் போன பிறகு ருசி வருது, இப்ப சூழ்நிலைகள் எல்லாம் தலைக்கெல்லாம் மாறி ரொம்ப கீழ்மட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் புத்தி வருது, புத்தி தெரியுது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பேதுரு எப்படி மிகப்பெரிய அப்போஸ்தலனாய் மாறினார் அப்படின்றதுலாம் காரணம் வந்து புத்தி தெரியுது அவருக்கு. ஒரு கட்டத்துல கோமணம்லாம் கட்டிக்கிட்டு நேரம் மீன் பிடிக்க போயிட்டாரு. அந்த படகுல இயேசு உயிரோடு எழுந்த பிறகு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. பேதுருக்கே தெரியல இவர் தான் உயிர் தெழுந்த இயேசுன்னா பார்க்கவே இல்லாம. அதுக்கு முன்னாடி அவன் உயிர் தெழுந்தாருன்றது கல்லறையில போய் பார்த்தான், கல்லறை காலியா இருந்தது, அவ்வளவுதான். ஆனா உயிர் தெழுந்தவர் என்ன மகிமையோடு இருக்காருன்றத பார்க்கல. படகுல போயிட்டு சீஷர்கள், மற்ற சீஷர்கள், ஊழியம் செய்ய வேண்டிய ஆளுங்களாம் கூட்டின்னு போயிட்டான். வாங்க நம்ம போயிட்டு மீன் பிடிக்கலாம், எப்படி வயிற்று கழுவிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துடலாம் கூட்டிட்டு போயிட்டான். கூடவே வந்து இவரும் உட்காந்துருக்கிறாங்க. தெரியல அவனுக்கு யாரும் வந்து உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு விட்டு. அப்ப கடைசியா பார்த்தா ஒரு கட்டத்துல புரியுது, இவர் தான் உயிர் தெழுந்த கிறிஸ்துன்னு தெரிஞ்ச உடனே அந்த நடுக்கடலை எகிரி குதிக்கிறான். யோவான்ல நீங்க அதெல்லாம் படிக்கலாம். எகிரி குதிச்ச உடனே அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து கரையில கொண்டு வந்து சேர்த்து அவனை உட்கார வச்சுட்டு ஒண்ணுமே பேசல, எதுவுமே பேசல. ஏன்டா அவ்வளவு நாள் சொன்னனே, உனக்கு அட்வைஸ் பண்ணனே, கேட்டியாக்கும் அப்படியாக்கும், எந்த பேச்சும் இல்லை பேதுரு கிட்ட. ஆண்டவர் முறை மருந்து வச்சுட்டு இந்த வேலை வேறு பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாரும் இடற பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான். அவனை பார்த்து கேட்கிறார், நீ என்னில் அன்பு கூறுவாயா, என்னை நேசிக்கிறாயா? முடிஞ்சு போச்சாங்க. தேவன் எப்பவுமே அந்த லெவல்ல தான் வந்து நிற்கிறாரு பாருங்க. உள்ளம் தேவனை நேசிக்கிற உள்ளமா மாறணும், என்னுடைய அன்பை புரிஞ்சுக்கிற உள்ளமா மாறணுன்றது மட்டும்தான் உங்களை குறித்து தேவனுடைய எதிர்பார்ப்பு. வேற எதையும் உங்ககிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கறது இல்லை. நீங்க நகையை கட்டுவீங்களா, போடுவீங்களா, ட்ரெஸ்ஸை மாற்றுவீங்களா, நீ வந்து உத்தமனா மாறிடுவியா, பொய் சொல்லாதவனா மாறிடுவியா? உள்ளத்துல தேவனை அன்பு கூறுற, தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிற மனுஷனா நீ முதல்ல மாறுவியா, மாற மாட்டியா? இதுதான் தேவன் உங்களை குறித்து யோசிக்கிற முதல் விஷயம். அந்த யோசனை தான் பாருங்க, அந்த கிரியை தான் பேதுருவை மாத்துது. அவன் மூணாவது வாட்டி சொல்லிடுறான், ஆண்டவர் எல்லாவற்றையும் நீர் என்ன பண்ணியிருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். அதனால அதை சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் என் ஆடுகளை மேய்ப்பாயாக, போய் ஊழியம் செய்ய ஆரம்பிப்போ, போய் பிரசங்கம் பண்ணு, போய் சுவிசேஷத்தை அறிவின்னு சொன்ன பிறகு தான் அப்போஸ்தலர் 2 போய் பார்க்குறீங்க. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகு எந்த இடத்துல இயேசுவை மறுதலித்தானோ அதே நகரத்துல, அதே ஊர்ல, அதே தெருவில் இயேசுவை தைரியமாய் நின்று என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், அவன் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். தைரியமா சொல்றான், நீங்கள் கொலை செய்த இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம்ன்றான். நீங்க அவரை கொலை பண்ணிட்டீங்க, அவர் செத்துட்டாரு, ஆனால் அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொன்னது யாரு? அன்பை உணர்ந்து கொண்ட உள்ளத்தை உடைய பேதுரு தான். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க பேசும்போது அவங்க சொல்றது வந்து விசுவாசி உண்மையா இருக்கிறது இல்லைங்க, விசுவாசி அக்கறையா இருக்கிறது இல்லைங்க, விசுவாசி சரியில்லைங்க. அப்படியே விசுவாசி கிட்ட போய் கேட்டு பாருங்களேன்,
பாஸ்ட் சரியில்லைங்க, பாஸ்ட் இப்படிங்க, பாஸ்ட் அப்படிங்க. ரெண்டு பேருக்குமே வாய்க்கா தகராறாக தான் இருக்குது எல்லா சபையிலுமே. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு புரிதல் இல்லை. என்ன புரிதல் இல்லை? கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால். எதை உண்டானால் ஆமாம், பர்ஃபெக்ட்ன்றதுனால அவர் என்னை அழைக்கலை, பர்ஃபெக்ட்ன்றதுனால உங்களை தெரிந்து கொள்ளலை. அவருடைய இரக்கத்தினால, அன்பினால, மன்னிப்பினால, தயையினால தான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார், அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இளையகுமாரனுடைய நிலை அதுதான். அவன் மனம் திரும்பின உடனே, புத்தி தெளிஞ்ச உடனே அவனுக்கு தெரிகிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கடவுளுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு தான் அவன் மனசுல வந்து நிற்குது. அந்த நின்ன அன்பு என்ன மாற்றத்தை உண்டு பண்ணுது பாருங்க. 18, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம். அப்பா ஒன்றும் கேட்கல, பாவம் செஞ்சியான்னு கேட்கல. அன்பை உணர்ந்த உடனே தான் செய்தது பாவம், அது அவர் இடத்துல மன்னிப்பு கேட்கணுன்ற எண்ணம் என்ன பண்ணிடுதாங்க, உண்டாயிடுது. அதுதான் 1 பேதுரு 2 அவர் போதிக்கிறார். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகலவித துர்குணத்தையும் கபடத்தையும் பொறாமையும் நீங்கள் ஒழித்து விடுவீர்கள் என்றார். எனக்குள்ள இருக்கிற கெட்ட காரியங்கள், எனக்குள்ள இருக்கிற பாவம், எனக்குள்ள இருக்கிற சரியில்லாத காரியங்கள் அகற்றப்பட வேண்டும் என்றால் உபவாச ஜெபம் தேவைப்படாது. உள்ளம் தேவனுடைய தயவை, அன்பை, மன்னிப்பை உணர்கிற உள்ளமாக அது மாறணும். மாறினா மட்டும்தான் பாவத்திலிருந்தும் தேவனுக்கு விருப்பமில்லாத கிரியைகளில் இருந்து உங்களால் வெளியே வர முடியும். உள்ளம் தேவனுடைய தயவை, அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்க என்ன பக்தியின் மாற்றத்தை உண்டு பண்ணினாலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவனுக்கு விருப்பமில்லாத கிரியைகள், காரியங்கள் ஒன்றும் மாறாது. அதாங்க பிரச்சனை. அப்ப என் தகப்பனுடைய அன்பை புரிந்து கொண்ட பிறகு அவனுக்குள்ள ஏற்படுற 2வது மாற்றம் என்ன? மனம் திரும்புதல். போய் மன்னிப்பு கேட்கணும். நான் அவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், அவருக்கு விரோதமா நான் நடந்துட்டேன். நான் அன்பை உணர்ந்து கொண்ட உள்ளம் அதுதான் என்ன பண்ணுதாங்க, செய்ய ஆரம்பிக்குது. 19வது வசனம், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். இப்ப கவனிக்கணும் தகப்பனுடைய உள்ளம் எப்படின்றது. அவன் தூரத்தில் வரும்போதே, எங்க வரும்போதே, அவன் தாங்கிட்ட தான் வரானா, தன்னை நம்பி தான் வரானா, மனம் திரும்பி தான் வரானா, மன்னிப்பு கேட்க தான் வரானான்லாம் தெரியாது. கடவுளுடைய அன்பு எப்படின்னு புரிஞ்சுக்கிடுங்க. ஒழுங்கா திருந்தி தான் வருதா பார்ப்போம். அவர் வந்ததுனால தான் உலக தகப்பன் தாயை விட அவர் ரொம்ப சிறந்தவர். இவங்களோட அவரை கம்பேர் பண்ணக்கூடாது. இவங்களோட என்ன பண்ணக்கூடாது, அவங்கள கம்பேர் பண்ணக்கூடாது. சபை தேவனுடைய தகப்பனுடைய தன்மையும் தேவனுக்குள்ள இருக்கிற தாயின் தன்மையை எடுத்து போதிக்கிறது தான் சபை. நிறைய சர்ச்சஸ்ல இந்த மேன் மேட் வர்ஷிப் ஆயிடுச்சு. அதாவது மனிதர்களை பிரியப்படுத்துகிற ஆராதனையை மாறினபடினால எல்லாத்துக்கும் ஒரு டே இருக்குது உலகத்துல. ஃபாதர்ஸ் டே அப்படின்னா சபையில கொண்டாடுறான். சபையில எங்க அப்பா எப்படி, உங்க அப்பா எப்படின்றது உங்க அப்பா செத்த பிறகு அடக்கார இதுல கூறு. நீ தேங்க்ஸ் கிவிங் பிரேயர்ல பேசு, சாவர வரைக்கும் வாய் மூடிக்கிட்டு. எங்க அப்பா எப்படின்றத ஃபாதர்ஸ் டேல சர்ச்சுக்குள்ள பேசிட்டு இருக்க கூடாது. எங்க அப்பா ரொம்ப நல்லவராக்கும், ரொம்ப வல்லவராக்கும். நல்லா இருந்ததுன்னா அதை பின்பற்று, அதை ஃபாலோ பண்ணு, தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த அறவேக்காடு விசுவாசிங்க உட்காந்துருக்குறாங்க, அவங்களுக்கு அதான் பிடிக்குது. ஃபாதர்ஸ் டே கூகுள்ல டவுன்லோட் பண்ணி ஒரு 10 பாயிண்ட் எடுத்துன்னு அதை பிரசங்கம் பண்றது. அது ஃபாதர்னா இப்படி ஆக்கும், ஃபாதர்னா அப்படி ஆக்கும். மதர்ஸ் டே, லவ்வர்ஸ் டே விட்டுறீங்களே நீங்க, February 14 அதையும் வச்சிருங்கன்ற. இருக்கிறதுல பிரதானம் அதுதான், தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, சபையில கொண்டாட வேண்டிய டேவே அதுதான். தேவன் அன்பாகவே அதுதான் சொல்லி கொடுக்கணும். உலகத்துக்கு அதுதான் தெரியலங்க. உலகத்துல மற்ற எல்லாம் தெரியுது. சினிமாலே போட்டு காமிச்சிடறான். சினிமாலே எக்கச்சக்கமான பாட்டு இருக்குது. டேட் லவ் சாங் தமிழ்னு போட்டீங்கன்னா தமிழ் அவ்வளோ பாட்டு இருக்குது. அப்பாவை பத்தி கேட்டு கண்ணீர் விட்டு ஆடுகிறேன்னு கமெண்ட்ஸ்ல போட்டு வச்சிருக்கிறான். எங்க அப்பாவை நினைச்சு கண்ணீர் விட்டு உயிரோடு இருக்கும்போது தண்ணி கூட எடுத்துன்னு கொடுக்காத மூதேவிங்களா என்ன பண்ணுது, பாட்டை கேட்டு ஒப்பாரி வைக்குது. அந்த அளவுக்கு மனதை உடைக்கிற அளவுக்கு சினிமா பாட்டுலாம் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்க ஒத்து ஊதுறதுக்கு சபையை பயன்படுத்தக்கூடாது. சபை எதை பேசணும்? சபையில தெய்வனுடைய தன்மை என்ன, தெய்வீக தன்மைக்குள்ள இருக்கிற அன்பு என்ன, இந்த தகப்பனுடைய இருதயம் என்ன, அதை போதிக்கிற இடம் தான் சபை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப சபைக்குள்ள அதுதான் பார்க்கணும். இங்க அதுதான் என்ன,
தகப்பன் இடத்துல போய் நான் மன்னிப்பு கேட்க போறேன், என் தகப்பன் அன்புள்ளவர் அப்படின்ற அந்த எண்ணத்தோட கிளம்பி வரான். ஆனா தகப்பன் கிட்ட இருந்து இப்ப பார்க்கணும், இப்ப டைரக்டா தகப்பனுடைய அன்பு, தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்றதை இங்க பார்க்கணும். அவன் தூரத்தில் வரும்போதே இருக்குது. எப்படி எங்க வரும்போதே அவன் யார் இவன்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பணத்தெல்லாம் என்கிட்ட மிரட்டி வாங்கி திட்டி வாங்கி என்கிட்ட வற்புறுத்தி வாங்கி என்னை விட்டு தூரம் போனவன். ஏன் இவன் கூட பிறந்தவனுக்கு அவ்வளவு அவமானமா இருக்குது, இவன் திரும்பி வந்தது பின்னாடி பார்க்க போறான் அவனை. இவன் தம்பி திரும்பி வந்தது கூட பிறந்த அண்ணனுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. இவன் ஏன்னா இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கிறான், இவனுக்கே எவ்வளவு தெரியும்னா அப்ப அப்பாவுக்கு எவ்வளவு இருக்கும், அண்ணனுக்கே இவ்வளவு உறுத்துது, அண்ணனுக்கே இவ்வளவு அவமரியாதை, அண்ணனுக்கே இவ்வளவு அசிங்கம்னா பெத்தெடுத்த தகப்பனுக்கு எவ்வளவு இருக்கும். ஆனால் அந்த தகப்பனுடைய உள்ளம் எப்படி பண்றது தான் கவனிக்கணும். தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்குது? வரவன் ரொம்ப நல்ல நிலையில் ஒன்று திரும்பி வரல, சவால் விட்டு போயிட்டு நான் வாழ்ந்து காட்டுறேன் பார் அப்படின்னு BMW கார்ல வந்து ஒன்று இறங்கல. பன்றிகளெல்லாம் மேய்த்து அவைகளெல்லாம் சாப்பிட போக இவனுக்கு சாப்பாடு இல்லாம பட்னியோட பசியோட மன்னிப்பு கேட்டு ஒரு வேலைக்காரனாவது வச்சுக்குங்கன்னு கேட்கிற நிலைமையில வந்து நிற்கிறான். இவ்வளவுதான் அவன் ஸ்டேட்டஸ். கடவுளுடைய அன்புக்கு துரோகம் செஞ்சா, கடவுளுடைய அன்பை விட்டு விலைக்கு போனா அந்த மனுஷனுடைய நிலை அதுதான், அந்த விசுவாசியுடைய நிலை அதுதான். அதுதான் அங்க நடக்குது அவனுக்கு. ஏன்னா யூ ஆர் டூயிங், நீங்க எதுக்கு எதிராக நீங்க துரோகம் செய்றீங்க அப்படின்னா பெரிய அன்புக்கு எதிராக. எதுக்கு எதிராக துரோகம் செய்றீங்க நீங்க? அன்புக்கு எதிராக. என்ன அன்பு இது? உலகத்துல எங்குமே பார்க்க முடியாது இந்த அன்பு. இந்த அன்புக்கு எதிராக துரோகம் செஞ்சுட்டு தான் இவன் போனான், போயிட்டு திருப்பி வரான். வரும்போது இப்ப இங்க கவனிக்க ஆரம்பிக்கலாம் தகப்பனுடைய அன்பு என்னன்றத. 1 Peter 2:1 சொன்ன மாதிரி கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்க்கிறது அப்படின்றத இந்த வரக்கூடிய வசனங்களை நீங்க பார்க்கலாம். பாருங்க 20வது வசனம் 21. குமாரன் தகப்பனின் அன்னைக்கு 20வது வசனம் பாருங்க. எழுந்து புறப்பட்டது தகப்பன் அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு அவனை என்ன பண்ணுகிறார்? மூஞ்சி திருப்பிக்கல. உங்க அப்பா அப்படி பண்ணுவாரான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், உலகத்துல எந்த அப்பாவும் அப்படி பண்ண முடியாது. ஆனா இவர் செய்வார். ஏன்னா இது இந்த அன்பே வேற. ஞாயிற்றுக்கிழமை மாலைகளில் அதெல்லாம் எடுத்துருக்கிறோம் இல்லையா? இந்த அன்புன்றதே வேற, இந்த அன்போட தன்மையே வேற. இட் இஸ் லவ் ஆஃப் அகாப்பே. இந்த அன்பு எதையும் எதிர்பார்க்காது. இட் ஹாஸ் நோ கண்டிஷன். இந்த அன்பு எதிர்பார்க்கிறது எல்லாமே என்ன தெரியுமா? திரும்பி வரணும்ன்றது மட்டும்தான். ஏன் வற்புறுத்துறது இல்லைன்றது காரணம்னா இட்ஸ் கிவ் ஃப்ரீடம் டு யூ. அதான் பாயிண்ட். அங்க இந்த தேவனுடைய அன்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இட்ஸ் கிவ் ஃப்ரீடம். சுதந்திரத்தை கொடுக்குது உங்களுக்கு. நீ விரும்பினா என்கிட்ட வரலாம், விருப்பம் இல்லை நீ என்ன பண்ணிடலாம், விலகி போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உலகத்தில் போய் வாழ்ந்துடலாம். நிறைய ஊழியக்காரங்களுக்கு அது புரியறது இல்லை. விசுவாசி சபையை விட்டு போயிட்டான்னா கரிச்சு கொட்டி சபிச்சு அவன் கை உடைய கால் உடைய அவன் ரத்தம் வாந்தி எடுக்கணுன்ற அளவுக்கு ப்ரேயர் பண்ணிடுறாங்க சில நேரத்தில். அவன் எப்படி சபையை விட்டு போகலாம்? அவன் அது என்ன குறை சொல்லிட்டு எப்படி போகலாம் அவன்? அதுக்கு தான் உட்காந்து கொஞ்சம் நிதானமாக யோசிச்சுன்னா தெரியும். இயேசுவே குறை சொன்ன உலகம் இது. யாரே குறை சொன்ன உலகம் இது? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்னு பேர் எடுத்தவரையே குறை சொன்ன ஊரு, குறை சொன்ன உலகம். அவரை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாது. அப்பெல்லாம் நம்மளை குறை சொல்றதை பத்தி ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை. ரெண்டாவது, விசுவாசியை நம்பி ஒன்று கடவுள் ஒன்று அழைக்கல. ஊழியக்காரங்க சொல்றது அதான். யாரை நம்பி ஒன்றும் அழைக்கல. ஒன்று அவன் தான் உன் சோர்ஸ். அவன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு லாரியில் அடிபட்டு செத்து போயிட்டான், என்ன பண்ணுவ நீ? ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? என்ன பண்றது? சோர்ஸ் யாரு? அழைத்தவர் யாரு? வேர் பிரித்தவர் யார்? யாருக்கு வேலை செய்யற? 100 பேர் வரானா 100 பேருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும், ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு நீ ஆள் கிடையாது. நீ என்ன ஆவியானவரா? நீ ஒரு மனுஷன். நீ பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வந்து ஆண்டவரை பத்தி பிரசங்கம் பண்ணிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். 100 பேரை எதிர்பார்ப்பான். 100 பேருடைய எதிர்பார்ப்பை நீங்க என்ன பண்ண முடியாது? நிறைவேற்றுகிற கடவுளாய் மாறினா மனநோயாளியா தான் மாறணும். யாரா தான் மாறணும்? நீங்க மனநோயாளி. அது மாதிரி தான் நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரசங்கமே வராது, திட்டு தான் ஒரே. ஏன் திட்டிக்கிட்டே இருக்கிறேன்னா அவ்வளோ செஞ்சிருக்கிறேன் பிரதர், நான் தான் எதையும் செய்யறதில்ல. ஏன் செய்யறதில்ல? செய்ய வேண்டியதை செஞ்சா மற்றதுக்கு வேலை அங்க இல்லை. இதை செய்யணும், மற்றதெல்லாம் யாரும் ஒன்றும் செஞ்சிடலாம் உங்களுக்கு, இதை யாரும் உங்களுக்கு செய்யவே முடியாது. அப்ப இது என்ன? இங்க இவன் ஏன் திரும்பி வரான்? இவன் திரும்பி வரும்போது இவருடைய
இவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குதுன்னா, இது அன்பின் நடவடிக்கை. இந்த அன்பு எப்படி இருக்குது? அவனை தூரத்துல கண்ட உடனே இவர் கண்டு இவர் ஓடி என்ன செய்தான் இருக்குதாங்க, மனதுருகின்னு இருக்குது. என்ன பண்ணினார் அவன் மீது? என்னை விட்டு போன, நாசமா போயிட்ட அப்படின்னு சந்தோஷம் தானே போட்டிருக்கணும். ஹலோ, நம்ம ஊர் மாதிரி அல்பத்தனமான ஊரை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. எப்படி ஒரு வண்டியிலேயே போறீங்க, ஒரு சைக்கிள்லேயே போறீங்க, நடந்தே போறீங்கன்னா கூட சரி, ஒரு வண்டியில் போறீங்கன்னா அது நிறைய பார்க்கலாம். நான் பார்த்துருக்குறேன். இந்த காரில் போகும்போது, வண்டியில் போகும்போது நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். முன்ன என்ன, நம்ம பாட்டுன்னு ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருப்போம், கூடவே ஒருத்தன் பக்கத்துலேயே வருவான் ஈக்குவலாக. அவன் ஈக்குவலாக வரானே, அவன் எங்கேயோ அடிச்சுட்டு போகிறான், நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டான், அவன் நம்மளுக்கு ஈக்குவலாகவே போட்டி போட்டுன்னு ஓட்டிகிட்டு வருவான். ஓட்டுறதும் இல்லாமல் நம்மளை விட ஒரு 10 அடி முன்னாடி போயிட்டு ஸ்லோ பண்ணுவான். எதுக்கு? நீ இப்போ கொஞ்சம் முன்னாடி வா, நான் வரேன் பாரு. இப்போ அது அவன் போகிற வரைக்கும் பாருங்க, நம்மளை முன்னேறவே விட மாட்டான், தடுத்துக்கிட்டே இருப்பான். இப்படி லெஃப்ட்டில் டர்ன் பண்ணுவோம், லெஃப்ட்டில் டர்ன் பண்ணுவோம், ரைட்டில் டர்ன் பண்ணுவோம், ரைட்டில் திரும்புவான். இல்லை முன்னாடி பார்த்து ஓட்டுறா, பின்னாடி என்ன பார்த்து ஏன் ஓட்டுற? அதுக்கு தான் பயமுறுத்துற மாதிரி ஓட்டுறது. ரேஷ் டிரைவ் இல்லை. ஆக்சிலேட்டர் முறுக்கி 2 ஆட்டினோன்னா அவனுக்கு அள்ளு கண்டுடும். ஐயோ நம்ம ஒதுங்கிடுவோம், வழி விட்டுருவோம் அவருக்கு. ஏன்னா அப்படி டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒதுங்கி ஓட்டணும், ஓரமாக ஓட்டணுன்ற எண்ணமே கிடையாது. வாழ்க்கையில் அப்படி தான் நிறைய நேரத்தை பார்ப்பீங்க நீங்கள். அவன் வேலை என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதே இல்லை. நம்ம ஓட்டத்தை எப்படி நிறுத்துறது, நமக்கு முன்னாடி போய் அவன் போய் எப்படி நிற்கிறது, நின்று நான் பார்த்து ஜெயிச்சிட்டேன்னு காமிக்கிறது. எல்லாம் முன்னாடி போய் நிற்கிறது என்ன ஜெயிக்கிறது? நீ யார் முதல்ல யாருன்னே தெரியாது. நீ இது எங்கே? ஆஃப்டர் ஆல் ஒரு ரோடில், ஒரு சாதாரணமான டிரைவிங்கில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஓட்டினீங்கன்னா கவனிச்சு பாருங்கள். 20 ஸ்பீடில் ஓடுறவங்களுக்கு தெரியாது, ஒரு 60-70 ஓட்டினீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்கலாம். ஒருவேளை அவனை முந்தி அடிச்சுட்டு போய்கிட்டீங்கன்னா, இந்த டோல்கேட்டில் இங்கேருந்து என்ஹெச்லாம் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டில் போயிட்டு காரில் சிக்க வேண்டியதாக இருக்கும். அவனை விட தாண்டி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம போய் நின்றுட்டோம்னா கூட பின்னாடியே வந்து முறைப்பான். ஏன்டா முறைக்கிற, உனக்கு எனக்கு என்ன அப்படின்னா, என்னை தாண்டி வந்துட்டியே நீ அப்படின்ற கோபம். உலகம் அவ்வளோ ஒரு மோசமான உலகம்தான். இந்த உலகத்தில் தான் இங்கே ஒருத்தருடைய அன்பை பார்க்குறோம். துரோகம் பண்ணிட்டு, அவருடைய பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு, அவருக்கு அசிங்கத்தெல்லாம் பண்ணிட்டு பிறகும் அவன் மீது என்ன பண்ணினான் இருக்குது? மனது உருகினார் இருக்குது. என்ன பண்ணினாரா? நல்லதான் சொல்லுங்க. அவன் மீது என்ன பண்ணினாராங்க? தட் இஸ் த ஹார்ட் ஆஃப் த ஃபாதர். அதான் தகப்பனுடைய உள்ளமாய் இருக்கிறது. அன்புனா என்னன்றதை புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய தயவுன்றதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவரை விட்டு விலைக்கு ஓடி இருக்கலாம், அவருக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கலாம், நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், நீங்கள் அவரை எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கலாம், வாட் எவர் யூ டன், பட் ஸ்டில் ஹி ஹேவ் த ஹார்ட் ஆஃப் கம்பேஷன். ஆனால் இன்னும் அவர் உங்களுக்குள், உங்கள் மீது அவர் மனதுருகுகிற தேவனாகவே இருக்கிறார் என்பதே உண்மை. நம்புறீங்களா நீங்க? அதுதான் அவன் முதல்ல பார்க்குறான். இளையகுமாரன் ஜென்மத்துக்கு இனிமேல் தப்பு செய்ய மாட்டான். ஏன்னா he has faced the love first time. தகப்பனுடைய அன்பை முதல்ல ஃபேஸ் பண்றான். ஏன்னா இந்த நிலையிலிருந்து ஃபேஸ் பண்றான். அவன் பிள்ளையா இருந்து ஃபேஸ் பண்ணியிருப்பான். ஆனா தகுதி இல்லாதவனாய் வேலைக்காரனாவது வைத்துக் கொள்ளுன்ற நிலையில் இருந்து கொண்டு தகப்பனுடைய அன்பை ஃபேஸ் பண்றான். அவர் ஓடி வந்து, அவர் கட்டியணைத்து, அவர் மனதுருகி என்னன்னு சொல்லி இருக்குதாங்க. அதுக்கப்புறம் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஹலோ, என்ன பண்ணினான் அங்க? ஆமா, இந்த முத்தம் செய்வது என்பதுதான் பாருங்க அந்த அன்பு பாசத்துடைய உச்சம். அதை தாண்டி நீங்க எதுவுமே காட்ட முடியாது இல்லையா? ஒரு குழந்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, அந்த குழந்தைகளுக்கு நீங்க 1000 ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கலாம், 1000 அதை பண்ணிருக்கலாம், இதை பண்ணிருக்கலாம், எதோ ஒன்றும் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த குழந்தை மேல இருக்கிற உச்சகட்டமான அன்பு என்னது? அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய முத்தம் தான். அதுக்கு ஈரா நிகரா என்ன பண்றது இல்லைங்க வேற எதுவும். நம்ம ஊர்ல அது எல்லாமே கெட்ட வார்த்தையாயிடுச்சு. நம்ம ஊரில் அது எல்லாமே ஆமாம் ரொம்ப நல்லவங்களாக வாழற ஊராக இருக்குதா இது. அதனால் சில விஷயங்கள்லாம் சபையில் வெளிப்படவே பேச முடியாது. அது இது ஒன்று புரியுதுங்களா இல்லையா? யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கும் போது அவன் ஒரு அடையாளத்தை வைக்கிறான். எப்படி? அவர் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுப்பேன், ஒருத்தனுக்கு ஷோல்டர் மேலே கை போடுவேன், அதெல்லாம் இல்லை அடையாளம். நான் எவனுக்கு முத்தம் கொடுக்கிறேனோ அவன் தான் ரபி, அவன் தான் இயேசு, அவனை வந்து நீங்கள் பிடிங்கன்ட்டு வரான். அதுதான் கேட்குறாங்க. அவர் இயேசு திருப்பி கேட்டு சும்மா கேட்கல, ஏன்டா பணத்தை வாங்கணும்லாம் கேட்கல, ஏன்டா என்னை 30 காசுக்கு வித்தன்லாம் கேட்கல. ஒரே கேள்விதான் கேட்டால், மனுஷகுமாரனை முத்தத்தினாலே காண்பிக்கிறாயோன்னு கேட்கிறார்.
பேசுறது புரியுதுங்களா? எங்க வந்து நிக்குது? எல்லாமே அன்புடைய உச்சத்துல வந்து நிக்குது, பாசத்துடைய உச்சத்துல வந்து நிக்குது. இதுலயாடா போய் துரோகம் பண்ணுவ நீ? பணத்துக்காக இதையா பயன்படுத்துவ? உன்னுடைய தனிப்பட்ட பொருளாசைக்காக இப்படி இந்த அன்பையா பயன்படுத்துவ? இந்த அன்பின் கிரியையா வெளிப்படுத்துவன்னு கேட்கிறாராங்க. இங்க அதை தான் இந்த தகப்பன் செய்யறார். இந்த செயல் பாருங்க சாதாரணமா நடக்கிறது இல்ல. ஏதோ தகுதியானவன், ஏதோ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டான், ஏதோ அப்பாவுக்கு நல்ல பேர்லாம் வாங்கி பெரிய பேரோட புகழோட வரவனை கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கல. பேரை கெடுத்து நாசமாக்கி தலகுனிய வச்ச ஒரு மகன் வரான். மகன் என்று சொல்வதற்கும் தகுதியிலும் மகனே சொல்லிடுறான். அப்படிப்பட்ட ஒருவனுக்கு தன்னுடைய அன்பு என்ன பண்றாங்க? வெளிப்படுத்துறார். அப்படிதான் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய அன்பை எப்படி ருசி பார்க்கணும்? உங்கள் உள்ளத்தில் எப்படி தான் ருசி பார்க்கணும். நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சரியானவனாய் என்னை மாற்றிக்கொண்டாலும் மாறிக்கொண்டு வந்தாலும் ஒரு நாளும் அவருடைய அன்புக்கு நிகராய் இணையாய் தகுதியாய் நான் மாறுவது இல்லை. எனக்குள்ள இளையகுமாரனை போல இருக்கிற பல அருவருப்புகள் இருக்குது. ஆனால் அந்த அருவருப்பையும் பார்க்காம அவர் என்னை என்ன பண்ணுகிறார்? அவர் கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். அதான் கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை ருசி பார்க்கிற உள்ளம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எதை ருசி பார்க்குது உள்ளம்? இப்ப அப்படி ருசி பார்த்துருச்சுன்னா சபைக்கு வந்துடுது. ருசி பார்த்ததுன்னா ஆண்டவர் ஆராதிக்கு. ருசி பார்த்ததுன்னா அது செய்கிற எல்லா காரியமும் புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கிறது. சரி, 21. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். என்ன நடக்குது? இந்த அன்போடைய கிரியை அடுத்த கட்டத்துக்கு போயிடுது. ஏதோ கட்டி அணைச்சார், முத்தம் கொடுத்தார் அப்படின்ற லெவல் நிற்காம அடுத்தது மகன் தன்னுடைய மன்னிப்புக்கு சொல்றான். இப்படிலாம் தப்பு பண்ணிட்டு இப்படிலாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கும் போது, சரி ஒழுங்காரு, பழைய மாதிரி உனக்கு எல்லா ஃப்ரீடமையும் கொடுத்துருன்னு மட்டும் நினைக்காத, அப்படி ஒரு ஓரமா ஒரு மூளையா இருந்துக்கோ. அப்படிதான் நிறைய நேரத்தில் மைண்ட் ஒர்க் ஆகுது. போன வாட்டியும் அப்படி பண்ணிட்டோம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம், இந்த வாட்டியும் அதுதான் பண்ணியிருக்கிறோம், அதனால கண்டிப்பா நமக்கு பிளஸிங் இருக்காது, கண்டிப்பா நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது, கண்டிப்பா ஆண்டவர் நம்மளை நேசிக்க மாட்டார்னு நினைக்குது உள்ளம். இது எங்க போய் நிக்குதுன்னு சொல்ல வரேன் நான். இது எங்க போய், இந்த புத்தி எங்க போய் நின்னுது? இந்த செல்ஃப் கண்டம்னேஷன் எங்க போய் நிக்குது? கடவுளை ஆராதிக்காம கடவுளை அன்பு கூற முடியாத ஒரு உள்ளமாய் உள்ளத்தை மாற்றிட்டு வெறும் குற்றமுள்ள நெஞ்சாகவே வச்சிருக்குது. கடவுளுக்கு முன்னாடி தைரியமா நிற்க முடியல, கடவுளை தைரியமா வாய் திறந்து ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல, அவருடைய சித்தத்திற்கு இடம் கொடுக்க முடியல, வாழ்க்கை அர்ப்பணிக்க முடியல. ஏன்? உள்ளம் ஃபுல்லாவே குற்றமுள்ள உள்ளமாவே மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்? இந்த அன்பை புரிஞ்சுக்காதனாலதான். இந்த அன்பு என்ன சொல்லுதீங்க? இவன் மன்னிப்பு கேட்கறான், அது அவனுடைய கடமை. ஆனால் அவருடைய கடமை என்ன தெரியுமா? அதுக்கு பதில் அன்பை காண்பிப்பதான். நீங்க மன்னிப்பு கேட்டீங்க, உங்களை மன்னிச்சுட்டான்றதுக்கு அடையாளம் என்ன? இதுதான். என்னது அது? அங்க சொல்லப்படுகிறது. முதலாவது அவனுடைய உடைகளை மாற்றுகின்றார். பண்ணியெல்லாம் மேய்ச்சிட்டு அசிங்கமா அழுக்கா வந்து நிற்கிறான். வந்து உடை என்பதுதான் முதல் அடையாளமே. உடை என்னவா இருக்கிறது? ஆமா, பிள்ளை, அப்பா பிள்ளை அப்படின்றதுக்குரிய அடையாளம் முதலாவது உடையை மாத்துகின்றார். அப்பா பெரிய பணக்காரர், அந்த பணக்காரனுக்கு ஏற்ற மாதிரியான உடை அங்க இருக்கணும். ஒண்ணு, அதான் கௌரவம். ரெண்டாவது மோதிரம். என்னது அது? மோதிரத்தை அணிவிக்க சொல்றாரு. எதுக்கு அணிவிக்க சொல்றாரு? மோதிரம் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? அத்தாரிட்டி. அன்னைக்கு ராஜாக்கள் எல்லாருமே மோதிரம் போட்டு இருந்தாங்க. ஏன்? இன்னைக்கு கவர்மெண்ட் அரசாங்கம்னு நடக்குது, அதுக்கு முதலமைச்சர் இருக்கிறாங்க, கலெக்டர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, அதிகாரத்தில் இருக்கிற. அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் ஒன்று பயன்படுத்துறாங்க இன்னைக்கும். என்னது? தே ஆர் யூசிங் த ஸ்டாம்ப், முத்திரை. என்ன எதை பயன்படுத்துறாங்க? அரசாங்க முத்திரையும் ஒன்று பயன்படுத்துறாங்க. ஏன்னா அதை பயன்படுத்தினா மட்டும்தான் அது அத்தாட்சியானது, அதிகாரப்பூர்வமானது, சரியானதுன்னு அர்த்தம். ஒருவேளை முத்திரை இல்லாத ஒரு கையெழுத்து, சிஎம் கையெழுத்தே வந்தா கூட சரி, அது எப்படிப்பட்டதில்ல? அது இட் இஸ் நாட் ஆத்தரைஸ்டு. அது எப்படிப்பட்டதில்ல? அது அங்கீகரிக்கிற காரியம் இல்லை. அந்த முத்திரை அதுக்கு தான். ஆனா அன்னைக்கு முத்திரை இல்லை. அன்னைக்கு முத்திரை என்னது? ராஜாவுடைய மோதிரம் தான். ராஜாவுடைய மோதிரம் தான் தனித்துவமான அடையாளம். அது ராஜாவுடைய மோதிரம் எந்த இதுல முத்திரை எடுக்கப்படுகிறதோ அதுதான் அதிகாரப்பூர்வமானதுன்னு அர்த்தம். வீட்லயும் அதே காரியம் தான். என்னது? அப்பா பிள்ளைங்க அப்படின்னா அப்பாவுக்கு இருக்கிற அதே மோதிரம், அதே அடையாளம், அதே குறிய இது காரியத்தை யாருக்கும் போட்டிருக்கிறாங்க? பிள்ளைகளுக்கும் போட்டிருக்கிறாங்க. ஏன்? இவர்கள் வாரிசுகள், உரிமையாளர்கள், சொந்தக்காரங்க.
இவங்களுக்கு தான் எல்லா உரிமைகளும் இந்த வீட்டில் இருக்கிறது. ஏன்னா அந்த வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்க, அடிமைகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவர்களை விட தனித்து காண்பிப்பது எதுனா இந்த மோதிரம் தான். இட் கிவ்ஸ் them the authority. வேலைக்காரங்களை வந்து இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது? அந்த மோதிரத்தை போட்டவங்களுக்கு தான் இருக்கிறது. அந்த மோதிரம் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது? வேலைக்காரர்கள் மேல அதிகாரம் இல்லை, அவர்களும் ஒரு வேலைக்காரங்கன்னு அர்த்தவாங்க. அந்த இளைய குமாரன் தவறு செஞ்சுட்டு வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன உயர் பதவியை மறுபடியும் கொடுக்கிறார்னா, அவன் இழந்த ஸ்தானத்தை, அவன் எதிர்பார்க்காத ஒரு ஸ்தானத்தை, அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நிலையை மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்கிறார். என்னது? நீ என்னுடைய அதிகாரமிக்க மகனாயிருக்கிறாய். யாராயிருக்கிறாய்? நீ அதிகாரமிக்க மகனாயிருக்கிறாய். மோதிரத்துடைய அடையாளம் அதுதான். ஏன் திருமண பந்தத்தில், கிறிஸ்துவ திருமணத்துலலாம் ரிங்கு மாத்திக்கிறாங்கன்னா அதான். ரிங்கு மாத்திக்கிறது வந்து பணம் இருக்கிறதுனால இல்லை, ஸ்டைலுக்காக இல்லை. ஹலோ, இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பட்டிக்காட்டு கிறிஸ்தவமாக இருக்குது, தமிழ்நாட்டு கிறிஸ்தவம், இந்திய கிறிஸ்தவம் எல்லாமே திருமணத்தில் 1008 சட்டத்திட்டங்களை கொண்டு வராங்க. தாலி கட்டக்கூடாது, தாலி கட்டினா நாங்கள் நடத்த மாட்டோம். என்னடா இது? சரி தாலி கட்ட வேணாம். மோதிரம் கூட போடக்கூடாது, நகை போடக்கூடாது, மோதிரமும் போடக்கூடாது. மோதிரம் மாற்றிக்கூடாது, நோ நெவர். ஏன் மாற்றிக்கூடாது? படிக்கிறது இல்லை. இதை படித்தா மைண்டு தெளிவாயிடும். அதனால தான் பாருங்க, நிறைய கிறிஸ்துவ குடும்பத்தில் நீங்கள் பார்க்கலாம், அந்த பெண்ணுக்கு எந்த விதமான ஃப்ரீடம், சுதந்திரமும் அவளுக்கு கிடையாது. புருஷனுக்கு இருக்கும் 1008 வசனங்கள் எடுப்பாங்க, கடகடன்னு எடுப்பாங்க. இது ஏற்கனவே பெண் அடிமைத்தனத்திலிருந்து வந்த குரூப்ன்றதுனால இதுங்களுக்கு அது பிடிக்குது. பெண்களுக்கே சொல்கிறோம், அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குது. அதுக்கு ஒரு 10 வசனம் வச்சுருப்பாங்க. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு புருஷனுக்கு முண்டாட மண்டியிட கடவுள். நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. புருஷனுக்கு ரொம்ப குழுன்னு இருக்கும். என்ன மாதிரி வசனம் பாஸ்ட் எடுக்கிறாரு. இல்லை, நாளைக்கு உன் பொண்ணை அதே மாதிரி இன்னொருத்தன் போடும் போது தான் உனக்கு தெரியும். அப்போ உனக்கு குழுன்னு இருக்குதா, எப்படி இருக்குதுன்னு தெரியும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் இங்கேயே பார்த்துருக்குறேன் ஒருத்தரை, இங்கன்னா சர்ச்சுக்குள்ள இல்லை, வெளியே. ஒரு நாள் காலையில் 8 மணிக்கு பார்க்குறேன், எங்கள் காம்பவுண்டு அதிருது. என்னடா அதிருதுன்னு சொல்லிட்டு இப்படி மேலே இருந்து எட்டி பார்க்குறேன், ஒரு பொண்டாட்டியை போட்டு அடித்து வெளுத்து வாங்கி முடியை பிடிச்சி வெளுத்துன்னு காம்பவுண்ட்லேயே அடிக்கிறார். அவர் அடித்து அடியில் இடித்து அந்த மாதிரி விழுது பாருங்க, காம்பவுண்டே அலருது. அப்படி பார்க்குறேன் நான். ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அவர் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகுது. இங்கேயே லோக்கல் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அவன் குடிச்சிட்டு வந்து ஒரு நாள் நைட்டு போலன்னு போலக்கிறான். இவர் கத்தி எடுத்துன்னு வந்துட்டார் அங்கேருந்து. என் பொண்ணை எப்படி நீ அடுப்பியாக்கும்? நான் பார்த்தேன், இதே மூஞ்சி, இதே கை, இதே காலு, இதே வாய் தான். எதை அடிச்சுது? பொண்டாட்டி அடிச்சுது, அதை ரசிச்சுது, தூக்கி போட்டு மிதிச்சுது. ஆனால் அதே கை, அதே காலு இப்போ கத்தி எடுத்துட்டு வருது. என் பொண்ணு மேலே நீ எப்படி கையை வெப்பையாக்கும்? அதனால தான் கிறிஸ்தவத்தை ரொம்ப பேலன்ஸ்டாக அணுகணும். கிறிஸ்தவம் வசனம் என்ன சொல்லிட்டு அப்படியே எடுத்து போதிக்கணும். அதை பவுல் வெளிப்படையாகவே பேசுகிறார். அந்த காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெரியாரை நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய எல்லா தத்துவங்களையும் என்னால் ஏற்றுக்க முடியாது, பல தத்துவங்களை ஏற்றுக்க முடியும். ஆனால் இந்த பெண் விடுதலை இதெல்லாம் ஏற்றுக்க முடியும். பாரதியாருடைய கவிதைகள் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவருடைய பெண் விடுதலைக்குரிய கவிதைகள் அற்புதமானவை. அது ஆனால் பைபிள் படிச்சிங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம், பவுல் போதிக்கிறார், சபையில் போதிக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னு சபையில் போதிக்கிறார். பால் பிரீச்ட் இட். எங்க போதிக்கிறாரு? இப்போ இங்கே ஒரு இம்பேலன்ஸ்ட் வருது. என்ன ஆயிடுது? ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னு உடனே இந்த பக்கம் பெண்கள் என்ன பண்ணுது? ஒரு பக்கம் போர்க்கடி தூக்கிறது. ரைட், புருஷனை வந்து அடக்கி ஆள வேண்டியதான். ஏய் உக்கார், நான் என்ன பண்ண போறேன்? சேர்ல உட்காந்துருப்பேன், நீ கீழே உக்காரு. நீ போய் சமையல் செய் போ, நான் அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கிறேன். உடம்பு சரியில்லாமல் சமையல் செஞ்சால் பரவாயில்ல, இல்லை வேலை அதிகமாக இருக்குதுன்றதுக்காக ஷேர் பண்ணலாம். லைஃப்பில் ஒர்க் என்ன பண்ணலாம்? நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீ நோயாளி ஆகிறதுக்கும் நீ சுகபோகமாக வாடுறதுக்கும் புருஷனை வந்து வேலை வாங்குறது எந்த விதத்தில் என்ன கிடையாது. அந்த மாதிரி பொண்டாட்டிகளை கவனிக்கவே கூடாது. இப்போ உங்களுக்கு குழுன்னு இருக்குதா? சோம்பேறியாக இருக்கிறவ நம்மளை வேலை வாங்கிட்டு அப்பான்னு உட்காந்துருக்கிறா பாருங்க, அவளுக்கு விட்டுறணும். இயேசுவி நாமத்தினாலே தண்ணி தெளிச்சு விட்டுட்டு வேலையை பார்க்கணும் போயிட்டு. ஏன் ரெபேக்கால் பற்றி தெரியாதா உங்களுக்கு? சாரால படிச்சது இல்லையா நீங்கள்?
படிச்சது இல்லையா? அதில் நான் கேட்குறேன். 89 வயசு சாராளுக்கு வீட்டில் இருக்கிறா. 2 பேர் பார்க்க வராங்க. ஆபிரகாம் அவங்கள வரவேற்கிறான். வரவேற்றுட்டு சாராளுக்கிட்ட போய் சொல்கிறான், சாராளு 2 பேர் நம்மளை பார்க்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். ஆகாரம் ஒன்றும் சாதாரணமான என்ன இருக்குதுன்னு கேட்கல, செய்ய சொல்கிறான். நீ மேக் டு ப்ரிப்பேர், ஏன்னா அதான் மரியாதை. என்ன இருக்குது அது போடுன்றது பிச்சைக்காரனுக்கு. வந்திருக்கிறவங்க தேவனுடைய மனுஷங்க, அவங்களுக்கு செஞ்சு தான் போடணும் நீ. அதனால் அவங்களுக்கு அப்பமும் ஆட்டிறைச்சியும் செய்கின்றான். 89 வயசில் 99 வயசு கிழமை பேசுகிறான். என்ன ஆகுன்றீங்க? ஹலோ, கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் இது பேசினாலே நான் யார் தெரியுமா? எங்கள் அம்மா கூட்டின்னு வரட்டுமா? நான் யார் என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? ஏதாவது ஒரு வேலை செய்றியா நீ? உனக்கு வேணா ஸ்விக்கியில் போட்டு ஆர்டர் போட்டு கொடு, இல்லை நீ ஹோட்டலில் வந்து வாங்கிட்டு வந்து யார் செய்ய சொல்கிறேன்? 89 வயசில் அந்த அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு. அந்த அம்மாக்கு 89 வயசு, இவருக்கு அப்போ 99 வயசு. ஆபிரகாமுக்கு போய் சொல்கிறாரு, வந்திருக்கிறாங்க ஆட்டு இறைச்சியும், வேலைக்காரங்க இருக்கிறாங்க வீட்டில் 2000 பேர், ஒருத்தர் 2 பேர் கிடையாது. ஆபிரகாம் வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரங்க எத்தனை பேர்? 2000 பேர். அதில் 300 பேர் 320 பேர் பார்த்தீங்கன்னா போருக்கு என்று தயார்படுத்தி வச்சிருக்கிறான். ஏன்னா இவங்ககிட்ட அவ்வளோ சொத்துக்கள் இருந்தது, பெரிய இருந்தது. இன்னைக்கு பவுன்சர்ஸ் வச்சுருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு பாகிஸ்தானில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ண போகிறாரு, கதறானுங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா இப்போ இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் வந்த உடனே எந்த கண்ட்ரினே கிடையாது, எல்லாமே வருது கலந்து. அதில் ஒரு பாஸ்டர் பைபிள் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு வராரு. வரும்போது அது ஓப்பன் கிரவுண்ட் மீட்டிங் பாருங்க, பின்னாடி பவுன்சர்ஸ் வராங்க, கன் வச்சுக்கிட்டு செக்யூரிட்டிஸ் வராங்க, பேசுகிறானுங்க பாருங்க கமெண்ட்ல, பாஸ்டருக்கு பவுன்சர்ஸ் தேவையா, பாஸ்டருக்கு கன்னு தேவையா? நீ அந்த நிலைமைக்கு வந்தீங்கன்னா தெரியும் தேவையா தேவையில்லையான்ட்டு. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? கவர்மெண்ட் கொடுக்குதாங்க, அங்கே தீவிரவாதிகள் அதிகமாக இருக்கிறாங்க, அச்சுறுத்தல் நிறைய இருக்குது, மதவாதம் இருக்குதுன்றதுனால அங்கே ஒரு ஓப்பன் கிரவுண்ட் பெரிய மீட்டிங், காஸ்பல் மீட்டிங் வச்சுருக்கிறாங்க. வெளியூர் சேர்ந்த ஒரு பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு, அது கொடுக்குறாங்க. நம்ம ஆளுங்க தமிழ் ஆளுங்க தான், தமிழ்லேயே கதறானுங்க, எப்படி கொடுக்கலாம், பாஸ்டருக்கு தேவையா? உன்னதமானவருடைய மறைவில் 99 சங்கீதம் அங்கே தான் முழுசாக இருக்குது. கதறானுங்க, எப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ட்டு. யோசிக்கிறதே இல்லை, சிந்திக்கிறதே இல்லை. நல்ல ஒரு காரியத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் பாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் வளர்க்கிறாரு, கொடுக்குறாரு, செய்கிறாரு அப்படின்னா அது உண்மையாகவே அது நன்மைக்கான காரியமாக தான் அது இருக்குமே தவிர கண்டிப்பாக தீமைக்கானது இல்லை. அப்போ பைபிள் இருந்து புரிஞ்சுக்கும் போது இந்த மோதுறதும் வரும்போது பாருங்க அவ்வளோ கொதிப்பு வருது. எப்படி நாங்கள் போடக்கூடாது இல்லை, முதல்ல புரிஞ்சுக்கோ. கிவ் ஈக்குவல் ரைட்ஸ், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் லவ். புரியுதா இல்லையா உங்களுக்கு? நிகரான உரிமையை தாங்க, மரியாதை வேற. அதே சாரால் தன்னுடைய புருஷனை யார் என்று அழைத்தாள் இருக்குது, யார் என்று அழைத்தாள் இருக்குது, ஆண்டவனே அப்படிலாம் கூப்பிட வேணாம். நீங்கள் இன்னைக்கு நல்ல நாகரிகம் வளர்ந்துடுச்சு, இன்னைக்கு பேர் சொல்லி கூப்பிடுறது தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஹலோ, அதெல்லாம் மாறிடுச்சு இன்னைக்கு, அதெல்லாமே தப்பு இல்லை. ஆனால் அந்த அன்புன்றது என்ன பண்ணக்கூடாதாங்க, மாறவே கூடாது. அந்த உரிமைன்றது மாறவே கூடாது. அந்த ஈக்குவல்னஸ், ஈக்குவாலிட்டின்றது என்ன பண்ணக்கூடாதாங்க, மாறவே கூடாது. புத்தி மாறணும் பாருங்க. கிறிஸ்துவத்துக்குள்ள வந்து அதில் வந்து அந்த சேஞ்சஸ்லாம் தான் உண்டாகும் நாங்கள். ஆனால் அது மாறதில்லை. மாறதோடைய விளைவு என்ன? ஏன்னா இதை சொல்லணும். இவங்க எப்படி திரும்ப எடுப்பாங்க? ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கார், பிசாசுக்கு எதிரான அதிகாரம், அதுதான் மோதிரம். சரி ரைட்டு, அப்போ இங்கே போடக்கூடாது, இங்கே போடக்கூடாது. அது அங்கே போட்டாங்க, இங்கே என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாதுன்றாங்க. இல்லை இல்லை இல்லை, திருமண பந்தம்ன்றது அதுக்காக தான். ஒரு வீட்டில் ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்னு வளர்க்குறீங்க, யூ ஷுட் கிவ் த ஈக்குவல் ரைட்ஸ். 2 பேருக்குன்னா இருக்கணும், அங்கே நிகரான உரிமை அங்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். பைபிள் ஒரு பெரியார் இருக்கிறான், போய் படிச்சு பாருங்க. யோபு 42 அதிகாரம், 42 அதிகாரத்தை கடைசி போய் படிச்சு பாருங்க. யோபுக்கு மொத்தம் 3 பெண் பிள்ளைகள், 7 ஆண் பிள்ளைகள் அவனுக்கு மறுபடியும் பிறந்ததுல. அந்த 3 பெண் பிள்ளைகளுக்கும் தன்னுடைய 7 ஆண் பிள்ளைகளுக்கு நிகரான உரிமைகளையும் சொத்தையும் அவனுக்கு கொடுத்தான் இருக்குது. பைபிள் இருக்குது, go and read it. வெறும் யோபு வந்து கஷ்டத்திலிருந்து நல்லா மாறினான்றதை மட்டும் எடுத்துக்கிறோம். யூ ஷுட் ஃபாலோ சம் குட் லைஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் குட் பிரின்சிபல்ஸ் ஃப்ரம் ஹிம். அவங்க இருக்கிற நல்ல நடத்தைகளையும் நல்ல பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குதாங்க. அப்ப இந்த இடத்துல நடக்கிற சம்பவம் அதுதான். அண்டர்ஸ்டாண்டிங் த பியூர் லவ். இளையகுமாரனுக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா அவன் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் மறுபடியும் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்படுவேன், மறுபடியும் என்னை அவர் சேர்த்துக் கொள்வார், என்னை மறுபடியும் அவர் வந்து இந்த உரிமைகள் எல்லாம் எனக்கு பெற்றுக் கொடுப்பார்னு நினைக்கவே இல்லை. பிகாஸ் லவ் வில் கிவ் தட் கைண்ட் ஆஃப். ஏன்னா அன்பு இப்படிப்பட்ட காரியத்தை தான் கொடுக்கும். நம்புறீங்களா நீங்க? அதை
உலகத்துல கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி பல விதமான காரியங்களில் நீங்க அடிமைகளா இருந்திருக்கலாம், பல விதமான விஷயங்களை நீங்க ஒன்றும் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் தெய்வீக அன்பு என்ன பண்ணியிருக்குது? உங்களை பிசாசுக்கு மேலான சகல அதிகாரத்தையும் வல்லமையும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றார். எல்லா அதிகாரமும் உங்களுக்கு என்ன பண்ணப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. 23 பாருங்க. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். என்ன பண்ணுவோம்? நம்ம யாருக்காக? தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கிறான், அவமானப்படுத்தி இருக்கிறான். ஆனால் அன்பை அங்க கவனிக்கணும். தகப்பன் பேசுறாரு, இது எல்லாமே அவன் மனம் திரும்பி வந்துட்டான், என் அன்பை அவனுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். அவன் இது எல்லாத்தையுமே நின்று கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். தவறு செஞ்சவன் அவனுக்கு பார்க்க 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 அவன் உள்ளம் ஒன்றை மட்டுமே ருசி பார்த்திருக்கும். என்னது? தேவனுடைய தயையை ருசி பார்த்திருக்கும். எதை ருசி பார்த்திருக்கும்? அது தேவனுடைய தயவு, தேவனுடைய மன்னிப்பு, தேவனுடைய அன்பு. இதை மட்டுமே ருசி பார்க்கிற உள்ளம். அடுத்தது சொல்லப்படுகிறது பாருங்க. அது மட்டும் நிறுத்தினாராங்க. 24, என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். தேவனுடைய அன்பு பாருங்க. உங்களுக்குள்ள தேவனுடைய அன்பை குறித்த புரிதல் வந்துருச்சுன்னா, நான் சொல்றேன், you will start to enjoy it. என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க? நீங்க start to enjoy it. சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவீங்க, விசில் அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க, நடனமாட ஆரம்பிச்சிருவீங்க. சில மாதிரி சபைக்குள்ள இருக்க முடியாது, ஆராதனையில் உங்களால் கை தட்டாமல் இருக்க முடியாது, பாட்டு பாடாமல் இருக்க முடியாது, வாய்களை விரிவாய் திறக்காமல் இருக்கவே முடியாது. Because you have tasted the love of God from your heart. உங்கள் உள்ளத்திலிருந்து எதை ருசி பார்த்திருக்கிறீர்கள்? நீங்கள் தேவனுடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறீர்கள். தகுதியற்ற என் மீது காண்பிக்கப்பட்ட இவ்வளவு பெரிய மாபெரும் அன்பு உலகத்துல யாருமே காண்பிக்க முடியாத அன்பு. என்னை மறுபடியும் அவருடைய பிள்ளையாக மாற்றி என்னை அரவணைத்து எனக்காக சந்தோஷப்படுகிற ஒரு அன்பு. யாருக்காக சந்தோஷப்படுது? அது நான் சொல்றேன், ஆண்டவர் உங்கள் நிமித்தமாக தான் சந்தோஷப்படுகிறார். அதனால தான் நான் சொல்றேன், நீங்கள் ஆண்டவருடைய அன்பின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அடுத்த வாரம் தொடர்கிறேன். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பு மிரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் தயவு உள்ளவர் என்பதை எங்கள் உள்ளம் ருசி பார்க்கட்டும் ஆண்டவரே. உடைய அன்பை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்கிற உள்ளமாக இருக்கட்டும். உடைய மன்னிப்பை ஒவ்வொரு நாளும் உணர்கிற உள்ளமாக இருக்கட்டும். எங்களை ஏற்றுக்கொள்கிறவர், எங்களை பராமரிக்கிறவர், எங்களை நேசிக்கிறவர் என்கிற உள்ளம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவரீர் தேவையில்லாத பயங்களும் தேவையில்லாத சந்தேகங்களும் எங்களை விட்டு அகன்று போகட்டும். நீர் தயவுள்ளவர் என்பதை எங்கள் உள்ளங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்கட்டும் ஆண்டவரே. இளைய குமாரனை அவனுடைய நிலையில் இருந்து அவனை ஏற்றுக்கொண்டீர், அவனுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டீர். அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டதுடைய வெளிப்பாடாய் உம்முடைய அன்பை அவனுக்கு தந்தீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய அன்பை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். இந்த அன்பை எங்கள் உள்ளத்திலே உணர்ந்து இதை ஒவ்வொரு நாளும் உணர்வடைந்து இந்த அன்பினாலே உம்மை ஆராதிக்க, இந்த அன்பினாலே உம்மை தொழுது கொள்ள, இந்த அன்பினாலே எங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுக்க, நாங்கள் செய்கிற ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையாக இருக்க நீர் உதவி செய்வீராக. உம்முடைய அன்பு எங்களுக்கு போதுமானது. உம்முடைய அன்பை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.